கமலம் போற்றி. கல்லாடின் முனையமர்ந்து நான் மறையாரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வர்க்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். கைலாய பரம்பரை சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோ மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவார் குரு நம சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூடி தலைக்கமாதும். திருச்சிற்றம்பலம். இல்லாமல்ல பெருமானுடைய திருவருள் கருணையும் குருவருளும் முன்னின்றல் செய்ய நாம் திருவாவடுதுறை ஆதீன சைவ சித்தாந்த நேர்முக பயிற்சியிலே 10வது வகுப்பாக நாம் இன்று இணைந்திருக்கின்றோம். முதற்கண் இதற்கெல்லாம் நமக்கு பெரும் துணையாக வழிவகை செய்து கொண்டிருக்கக்கூடிய அருள் தரும் தேவகிரி அம்மையுடனாகிய அருள்மிகு நஞ்சுண்டேஸ்வர பெருமான் திருவடி தாமரைகளை மனம் மொழிமைகளாலே போற்றியும் வணங்கி கொண்டு நம்மையெல்லாம் சைவ நன்னெறியிலே சித்தாந்த நன்னெறியிலே ஆட்படுத்துகின்ற திருவாவடுதுறை ஸ்ரீ 24வது குருமகா சன்னிதானம் அவர்களுடைய திருவடி தாமரைகளை மனம் மொழிமைகளாலே போற்றி வணங்கி கொண்டும் நமக்கெல்லாம் இந்த பாடத்திட்டத்தை எல்லாம் அழகாக தொகுத்து கொடுத்து நன்னெறிப்படுத்தி ஆட்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இயக்குநரையா திருவடி தாமரைகளை மனம் மொழிமைகளாலே போற்றி வணங்கியும் அருட்குருநாதர் திருவடிகளை முக்கரணங்களாலே பணிந்து அடியேனையும் இந்நன்னெறிக்கண் ஆற்றுப்படுத்திய ஆசிரியப் பெருமானார் திருவடி தாமரைகளை மனம் மொழிமைகளாலே போற்றி வணங்கி வகுப்பினை சிந்திக்க முற்படுகின்றோம். திருச்சிற்றம்பலம். பெருமானுடைய பேரொருள் கருணையினாலே நமக்கு திருவருட் பயனிலே சென்ற வகுப்பானது 75 பாடல்களோடு நிறைவு செய்யப்பட்டு இருக்கின்றது. இப்பொழுது 76வது பாடலிலிருந்து சிந்திக்கலாம். இருந்தாலும் 75ஐ ஒருவாறு அப்படி தொட்டுட்டு நாம் 76வது பாடலுக்கு போயிடலாம். ஒன்றாலும் ஒன்றாது இரண்டாலும் ஓசை எழாது என்றால் ஒன்று அன்று இரண்டும் இல் அப்படிங்கிறார். இதற்கு என்ன அப்படின்னா, உயிர்கள் கடவுளும் பொருளால் ஒன்றே எனினும் முக்தியில் ஒன்றாவது இரு பொருள்களாக செயல்படும். முக்தி நிலையில் ஒன்றாக இருப்பதை விட 2 பொருள்களாக செயல்படும். முக்தியில் 2 பிரிந்து நின்று ஆங்காங்கே ஒன்றுதல் என்னும் பேச்சு எழுவதற்கே வழியில்லை. முக்தியில் உயிர் இறைப்பொருளோடு ஒன்றாய் போய்விடாமலும் உயிர் இறைவனிருந்து தம்முள் இயையாது வேறுபட்ட 2 பொருளாய் நிற்றலுமாக உயிர் இறைவனோடு கலப்பினால் ஒன்றாய் நின்று பேரின்பத்தை நுகரும் என்பது பெறப்படும். 2ஆயிருந்து பேரின்பத்தை பெறப்படும் என்று பெறப்படும். ஒன்றாலும் உயிர் சிவமும். இது எப்படின்னா, குட ஆகாயம் பெரிய ஆகாயம் போல. இப்போ குடத்தில் பார்க்கக்கூடிய ஆகாயம் போல பெரிய ஆகாயம் போல இறைவன். அப்படி ஒன்றாயும் ஒன்றாது முக்தியில் அவை ஒன்றும் என்பது கூடாது. இப்போ ஒன்றாயிடுச்சு அப்படின்னா நாம் என்ன ஏகான்மவாதிகள் அந்த இதுக்கு போயிடுவோம். அப்போ அதுவும் இல்லை. இரண்டாலும் இனி உயிரும் சிவமும் இருளும் ஒளியும் போல. இந்த உயிரும் சிவமும் எப்படின்னா இருளும் ஒளியும் போல. இந்த இருள் இப்போ இங்கே இருக்குது. எப்படி இருக்குது? அடங்கி நிற்கிறது. அதுபோல் முக்தி நிலையில் இந்த ஆன்மா என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்களா, இறைவன் திருவடிக்கு கீழே அடங்கி நிற்கும். அதனால தான் நாம் இப்போ 63 குரு பூசையெல்லாம் பண்ணுறோம். அப்படின்னா அந்த பூசையை யார் ஏற்றுக்கொள்வாங்க? இப்போ இன்றைய தினம் ஆனாய நாயனாருடைய குரு பூசை நன்னார். இப்போ ஆனாய நாயனாருக்கு இன்றைக்கி குரு பூசை காலையில் பண்ணப்பட்டது. அந்த குரு பூசையை யார் ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் பேரின்பத்தை தீர்த்து கொண்டு இறைவன் திருவடிக்கு கீழே நாயன்மார்கள் இருப்பாங்க. ஆனால் இங்கே பூசையை ஏற்றுக்கொள்வது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவம் தான் பூசையை ஏற்றுக்கொள்ளும். ஆகவே அதனால தான் நாம் என்ன சொல்கிறோம், ஒரு குரு பூசையிலும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிற காரணம், அங்கே சிவம் நேரடியாக நமக்கு அருள் செய்யும். அதனால தான் மாணிக்க வாசக பெருந்தகை அடியாரோடு என்னை எப்பொழுதும் வைத்திருங்கன்னு சொல்லுவார். பழைய அடியாரோடு வச்சுருங்க,
அடியாரோடு கூட்டு கண்டாய், உடைய நடுவில் இருக்கணும், அடியார் நடுவில் இருக்கணும், இப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு வந்தாங்க மாணிக்க வாசகப் பெருந்தகை. இரண்டாலும் அப்போ இருவேறு தன்மையுடையன பொருளாய் இருப்பினும் ஓசை இயலாது ஒன்றுதல் என்பது பேச்சு எழுவதற்கு வழியில்லை. அதனால தான் கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். அந்த தேனை சுவைச்சேன் சொல்லலாம். எப்படி தேனை சாப்பிட்டுட்டே இருக்கும்பொழுது நீங்கள் சொல்ல முடியுமா? அம்மாவை கேட்டோம், சாமி கூப்பிட்டு வந்துட்டார். இப்போ அந்த தேனை சுவைத்து கொண்டே நீங்கள் ஒரு இடத்துல பேச முடியுமா? நல்லா சாப்பிட்றோம், நல்ல ஒரு சுவையான இனிப்பு பதார்த்தங்களை சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுது நம்ம பேசுவோம்னா பேச மாட்டோம், தலையாட்டிட்டு உக்காந்துட்டு சாப்பிட்டுட்டே இருப்போம் இல்லையா? அதுபோல் அங்கே அவங்க அந்த பேரின்பத்தை நுகர்ந்து கொண்டே இருப்பதனால் அவங்களுக்கு மற்ற எதையும் பேசுவதற்கு அங்கே வேலையே இல்லை என்றால், இவ்வாறாதலின் ஒன்றன்று உயிரும் சிவமும் ஒன்று பொருளால் ஒன்று அண்டு. இப்போ இந்த உயிரும் சிவமும் பொருளால் ஒன்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, வேற வேற இரண்டுமில். அப்போ தம்முள் இயாத இருவேறு தன்மைப்பட்ட பொருள் ஆதலும் இல்லை. இப்போ இது ரெண்டு வேற வேறையானாலும் இல்லை. என்ன அங்கே கொஞ்சம் அப்படியே சுற்றி விடுற மாதிரியே தெரியுது. இருக்குதுங்கிறீங்க, இல்லைங்கிறீங்க. இது ஏதோ சினிமா படத்தில் கேட்ட மாதிரியே நீங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. ஒன்றாக இருக்குதுங்கிறீங்க, அப்புறம் ரெண்டாக இல்லைங்கிறீங்க அப்படி. அப்போ பிரம்மமே பரம், குடத்தில் உள்ள ஆகாயம் உடைந்தவுடன் வெளியில் உள்ள ஆகாயத்தில் ஆகிறது. இப்போ குடத்தில் தண்ணியோட ஒரு ஆகாயத்தை பார்க்குறோம், அந்த குடம் உடஞ்சிருது. உடஞ்ச பின்னாடி அந்த பின்பம் எங்கே போச்சு? அந்த பெருவெளி ஆகாயத்தோடு கலந்துடுச்சு. அதுபோல் இந்த கொள்கை ஒன்றானும் ஒன்றாது என்ற மறுக்கின்ற ஆசிரியர் உமாபதி இது அதுபோல் மறுக்கிறார், இது மறுத்து வருகிறார். அதுபோல் இல்லை அப்படின்னு சொல்லி மறுத்து வருகிறார். அடுத்தது துவைதம் அப்படிங்கிற ஒரு சமயம் இருக்குது. துவைதம் அப்படிங்கிற சமயம் இருக்குது. அது பரம்பரம், அது முன்னைய கொள்கை போல இல்லாமல் உயிர் கடவுள் என இரண்டு பொருள்கள் ஒப்புக்கொள்ளும் ஆயின் இயல்பை கூறும் பொழுது இருளும் ஒளியும் போல இருவேறு தன்மைப்பட்ட பொருள் என்று கூறும். இந்த துவைதம்ங்கிற சமயம் என்ன சொல்லுன்னா ஒத்துக்கும், ஏன்னா இதுக்கு ரெண்டு பொருள் இருக்குதுங்கிற வரைக்கும் ஒத்துக்கும். அதன் பிறகு இருளும் ஒளியும் போல இருவேறு தன்மைப்பட்ட பொருள்கள் அன்று ஒன்றுதான். இந்த இடத்துல சைவ சித்தாந்த கொள்கைக்கு மாறுபாடாக சொல்லிடும். இக்கொள்கை துவைதம் அல்லது பேதவாதம் எனப்படும். இதுக்கு துவைதம் அல்லது பேதவாதம் எனப்படும். இரண்டானும் ஓசை எழாது என்று தொடரால் மறுக்கின்றார் ஆசிரியர். வேறுபட்ட தன்மையுடைய இரு பொருள்கள் எக்காலத்தும் ஒன்றுதல் இயலாது. ரெண்டு வேறுபட்ட பொருள் என்னைக்காச்சும் ஒன்றாகுன்னா ஆகவே ஆகும். இவ்வாறு இருமையும் கொள்கை பொருந்தாமை எடுத்துரைக்கின்றார். அடுத்து நம்ம சைவ சித்தாந்த நிலையில் வச்சு பார்க்கிறார். முக்தியில் உயிர் சிவம் என பொருள் இரண்டு உளதாயினும் அவை இரண்டாய் பிரிந்து நிற்றல் இல்லை. இது சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுது. நுகர்வானும் நுகரப்படும் பொருளும் வேறாயிருப்பின் இன்ப நுகர்ச்சி உண்டாகாது. இப்போ நுகர்வான், அதாவது இன்பத்தை கொடுக்கிறவங்களும் இன்பத்தை பெறக்கூடியவங்களும் வேறாய் இருந்துட்டா அது அந்த இன்பத்தை கொடுக்குமானா கொடுக்காது. இது இன்பத்தை கொடுக்காது. ஏன்னா ஒரு பொருளால் நமக்கு ஒரு இன்பம் கிடைக்குது. அப்போ அந்த பொருளை நாம் கூட இருந்து அனுபவித்தால் தானே நமக்கு அதோடைய என்ன கிடைக்கும்? இன்பம் கிடைக்கும். அப்போ முக்தியில் நுகர்வனாகிய உயிர் நுகரப்படும் பேரின்ப பொருளாகிய சிவத்திற்கு வேறாய் உயிர் சிவம் இரண்டாய் பிரிந்து நிற்குமானால் உயிருக்கு பேரின்பம் விளையாது. உயிருக்கு முக்தியில் உயிர் சிவத்தோடு ஒன்றாய் போதலும் இல்லை. இப்போ ரெண்டு ஒன்றானாலும் இல்லை, தனித்தனியாக அப்படின்னாலும் இல்லை. அப்படின்னா குழப்பமாகவே இருக்குது. அப்படி தானேங்க, ஒரே குழப்பமாக இருக்குது. ஒன்றாகவும் இல்லைங்கிறீங்க, ரெண்டாகவும் இல்லைங்கிறீங்க. இப்போ நீ எப்படி தாங்க இருக்குது அப்படின்னு கேட்க. இரண்டாய் நிற்றலும் இல்லை என்பது விளங்கும். இதனையே ஒன்றென்று இரண்டு இல் என்று தொடரலாம் உணர்கிறது ஆசிரியர். அப்போ சைவ சித்தாந்தத்தின் விடை உயிருக்கு சிவம் ஒரு பொருள் அல்ல, உயிரும் சிவமும் ஒரு பொருள் அல்ல. தம்முள் இயல்பில்லாத, தம்மோடு இயல்பில்லாத இருவேறு தன்மைப்பட்ட பொருள்களும் அல்ல. இப்போ என்றைக்குமே இது போய் இறைவனை சேராதுன்னு சொன்னாலும் தப்பு,
ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு சொன்னாலும் தப்பு. அப்போ என்ன தான் நடக்குது? அவை இரண்டாயினும் இயைந்து ஒன்றுக்குரியவை அம்முறையில் உயிர் சிவத்தோடு இரண்டு என்று சொல்ல வராதபடி ஒன்றி வேறு காணப்படாது நிற்கும் என்பதாகும். ரெண்டும் அப்படி பிரிப்பின்றி நிற்கும். உப்பும் நீரும் போல. இப்போ நமக்கு பார்க்கறதுக்கு என்ன தெரியுது? இப்போ கடலுக்கு போகிறோம், கடலை பார்த்த மாத்திரம் நமக்கு உப்பு தெரியுதா, நீர் தெரியுதா? நீர். இப்போ இந்த நீர்லேருந்து உப்பை பிரிக்க முடியுமா? பிரிக்கலாம். மீண்டும் அந்த நீரோட இந்த உப்பை சேர்த்தலாம். அப்போ நீரும் உப்பும் ஒன்றா அப்படின்னா இல்லை, இருவேறு பொருள். இப்போ கலந்து இருக்கக்கூடியது நமக்கு தெரியுதா? தெரியல. அப்போ இதில் தெரியுதா? ரெண்டு பொருள் இருக்குது, ஆனால் நாம் சொல்கிறது என்ன சொல்கிறோம்? ஒரு பொருளை தான் சொல்கிறோம். அதுபடித்தான் சிவத்தோட உயிர் கலந்து நிற்குது. இப்போ உப்பு மாசுடைய பொருள் தானே? உப்பு மாசுடைய பொருள் தெரியுமில்ல? அதை எடுத்து தண்ணியில் கரைச்சிங்கன்னா ஒரு வகையான குப்பையும் கீழே ஒரு அழுக்கும் படியும் இருக்கும். அதுபோலத்தான் ஆன்மா, உயிர், அந்த இறைவன் என்பவன் அந்த நீர் போல. விளங்கி வச்சுங்க. இப்போ ஏன் ரெண்டு இல்லை, ஒன்று தான் சொல்லணும். அப்போ ஆனால் உப்பு கெடாமல் நிற்கிறது. உப்பு கெடாமல் தன்னுடைய நிலையிலிருந்து மாறாமல் இருக்கிறது. நீங்காமையார் உப்பாகிய பொருள் அங்கே கெடாமல் உள்ளது என அறியலாம். எனவே அதனை ஒன்று என்பது பொருந்தாது. ஏன் ஒன்று இல்லைன்னு சொல்கிறாரு? உப்பும் நீரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிடணும். நம்ம தண்ணி எங்கேயாச்சும் போய் குடிப்போம், உப்பு கரிக்கக்குள்ள இது போலத்தான் முக்தி நிலையில் உயிர் இறைவனோட கலந்துருக்குது அப்படின்னு வரணும். தினைக்கு இன்னைக்கு காலையில் நமக்கு வீட்டில் ஒரே பயங்கர சண்டை. அப்பா, சாமி எங்கேயோ கொடுக்க வேண்டியவனே வீட்டுக்காரம்மா வழியாக கொடுத்துட்டார் அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும் இல்லை, அதுதான் உண்மை. எங்கேயோ போக வேண்டியது நமக்கு சாமி இப்படி இந்த வினையை இங்கே ஊட்டிட்டாரு அப்படின்ட்டு. அப்போ உப்பு தனது கட்டித்தன்மை நீங்காமல் நீருக்கு வேறாய் நிற்றல் வேண்டும். உப்பு அவ்வாறு தனித்தே நிற்றல் இன்றி தனது கட்டித்தன்மை நீக்கி நீரோடு வேறற்ற நிலையில் நிற்கிறது. அந்த கெட்டியான தன்மையிலிருந்து என்ன ஆயிடுச்சு? குலைந்து நீரோடு கலந்து போயிடுச்சு. ஆனால் மீண்டும் என்ன பண்ணால் அதை எடுத்து அதிகப்படியான வெப்பம் செய்யும் பொழுது அது தனியாக கட்டி ஆகிடும். அதோட தன்மையிலிருந்து அது மாறாது. இரண்டு என்று சொல்வதும் பொருந்தா. அப்போ இது இரண்டு என்று சொல்வதும் பொருந்தாது அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது உயிரும் சிவமும். உயிரும் சிவமும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது போலத்தான் முக்தியில் உயிரும் சிவமும் இயந்துள்ளது. முக்தியில் இந்த உப்பு நீரும் போல. அம்மை அப்பர் குணம் குணி சம்பந்தம். அம்மை அப்பருங்கிறது என்னங்குது? குணகுணி சம்பந்தம். அது எழுதி வச்சுக்கிங்க. இதெல்லாம் சித்தாந்த கலைச்சொற்கள். அம்மையும் அப்பனும் என்ன சம்பந்தம்? குண குணி சம்பந்தம். உயிரும் இறைவனும் அத்துவீத கலப்பு. அங்கே ஒன்று இரண்டா தெரியும். இதில் குணகுணி சம்பந்தத்தில் சிவம் என்னவா தெரியும்? சிவனும் சக்தியுமாக இரண்டா தெரியும். இந்த அத்துவீத கலப்பில் இரண்டு பொருள் ஒன்றாக தெரியும். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இங்கே இரண்டு பொருள் ஒன்றாக தெரியும். இதுபோலத்தான் முக்தியில் உயிரும் சிவமும் இசைந்துள்ளது. அதனை ஒன்று என்பதா இரண்டு என்பதா அப்படின்னா, சிவத்தை அணைந்த உயிர் கெடாமல் நிற்கிறது. சிவம் இன்பத்தை தரும் பொருளாய் நிற்க, எனவே அதனை ஒன்று என்பது பொருளாகாது. உயிரும் சிவமும் ஒன்றாகாமல் இரண்டாகாமல் நிற்கும் முறைமையே ஒன்றின்று இரண்டு இல் என குறிப்பிட்டார் ஆசிரியர். எழுதிட்டீங்களா? அப்போ இது எப்படின்னா, ஒன்றும் இல்லை இரண்டும் இல்லை, இரண்டும் கலந்துருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது 76வது பாடலுக்குள்ளே போகலாம். உற்றாரும் பெற்றாரும் ஓவாது உரை ஒழிய பற்றாரும் அற்றார் பாவம் அப்படிங்குது. உற்றாரும் பெற்றாரும் பற்றார். அப்போ தாம் வேறு நில்லாது திருவருள் பொருந்தி அதனோடு ஒன்றாய் நின்றவரும்
உற்றார் அப்படின்னா பிரளயா கலர். உற்றார் அப்படின்னா பிரளயா கலர். என்னங்க இங்கே கேட்ட மாதிரி இருக்குதா? விஞ்ஞான கலர், பிரளயா கலர், அப்புறம் சகலர். இப்போ பிரளயா கலர் என்பது தெளிதல் என்ற நிலையில் சென்று திருவருள் பொருந்தி அதனோடு ஒன்றாய் நின்றவரும், அது பிரளயா கலர். பிரளயா கலரில் இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்குது? ஆணவம் மலம் உண்டு, மலவாசனை உண்டு. அடுத்தது பெற்றாரும் அதன் மேல் உள்ள நெட்டை கூடுதலாகிய முடிந்த நிலையில் எய்தி பேரின்பத்தில் அழுந்தி இருப்பர். இவங்களுக்கு ஆணவமல வாசனை மட்டும் இருக்கும். இவங்க விஞ்ஞான கலர். அடுத்துக்கிறது ஓவார் அப்படின்னா மெய்ப்பொருளை விட்டு ஒருபோதும் நீங்க மாட்டாது அவர்கள் மீள பிறப்பது இல்லை. இவங்க யாருங்க? விஞ்ஞான கலர். மீண்டும் பிறப்பது இல்லை. உரை ஒளிய பற்றாரும் இவங்க தான் சகலர். இது இனி தெளிதல் நெட்டை கூடுதல் ஆகிய நிலைகளில் சென்று மெய்ப்பொருள் ஒன்றையே பற்ற மாட்டாதவராய் கேட்டல் சிந்தித்தல் ஆகியபடி நிலைகளில் நிற்பவரும். கொஞ்சம் கொஞ்சம் கேட்டு சிந்தித்து அப்புறம் நெட்டை கூடுது. இது படிநிலையில் போகக்கூடியவங்க. அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு ஆணவம் கண்மம் உண்டு, ஆணவம் மாயை உண்டு. அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆணவமலம் மட்டும் உண்டு. நமக்கு 3 உண்டு, ஆணவம் கண்மம் மாயை. இப்போ நாம் எப்படி போவோம் அப்படின்னா நெட்டை முதல்ல வரணும், கேட்கணும், வகுப்பை கேட்கணும், உபதேசங்களை கேட்கணும். அதன் பிறகு சிந்திக்கணும். சிந்திக்கிறதுனா என்னங்க? அதை நாங்கள் போய் இங்கே புத்தகத்தை போயிட்டு மூடி வச்சோம்னா அடுத்த வகுப்பு வரும்பொழுது காலையில் எடுத்து தொடச்சி பையில் போட்டுட்டு வந்துடுவோம் இல்லையா? நாங்களும் அப்படி தான் செய்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் தானே புத்தகம் வாங்குறப்பவே என்ன சொன்னீங்க? புத்தகத்தை வச்சு பூசை பண்ணால் போதும் தானே சொன்னீங்க. இப்போ என்னமோ புதுசாக படிங்கன்னா சொல்கிறீங்க. அதனால் படிக்க கூட தேவையில்லைன்னு சொன்னீங்க. இப்போல்லாம் பார்த்தா என்னமோ படிங்கங்கிறீங்கன்னு சொல்லலாம் இல்லையா? அப்படி நெட்டை கூடுதல் சிந்தித்தல் ஆகியபடி நிலைகள் நிற்பார். பாவம் அற்றார் இறந்த காலம். பவம் அற்றார் அப்படின்னு சொல்லணும். பவம் அற்றார் அப்படின்னா பாருங்கள், கொண்டு கூட்டணும். அந்த பவத்தை தூக்கி முன்னாடி போட்டு பவம் அற்றார் அப்படின்னா மேற்படிகளை எய்தி பிறவி அரும் நிலையை பெறுவார்கள். இது யார்? சகலர். சகலர் உபதேசம் பெற்று குருநாதரிடத்தில் இப்போ இந்த கார்த்திகை சோமவாரம் கார்த்திகை மாதத்தில் எல்லா நாட்களும் மடங்கள் எல்லாம் தீக்கை கொடுக்கப்பட்டது. அப்பை பெற்று ஐந்தெழுத்து உபதேசத்தின் வழி நின்று நமசிவாயை சொல்லி சிவாய நம சொல்லி சிவையை வந்தால் தான் உண்மை தீக்கை, நிர்வாணம் சொல்லப்படக்கூடிய தீக்கை. அதுதான் முக்தி பஞ்சாட்சரம்னு சொல்லப்படும். அப்போ அந்த நிலைக்கு வந்தோம்னா மட்டும்தான் நமக்கு பிறவா நிலை கிடைக்கும். அதற்கு என்ன பண்ணும்? உரைப்போடு ஐந்தெழுத்தை எண்ணி வருதல் வேண்டும். முற்றார். அப்போ முந்திய அதிகாரத்தில் நாம் பார்த்தபடி எல்லா பற்றையும் அறவே விடுத்து யான் எனது என்னும் நினைப்பு சிறிதும் இன்றி எச்செயலையும் தன் செயலாக உணராது திருவருள் செயலாக உணர்ந்து திருவருளிடத்தை அடங்கி நிற்க பெறும் நிலையே சுத்த துரியம் என்று அருள்நிலையை குறிக்கும். யான் எனது அற்று இருக்கணும். திரும்ப திரும்ப புராணங்களும் சைவ சித்தாந்தமும் இதைத்தான் சொல்லிக்கொண்டே இருக்கும். அப்படியானால் ஒரு கேள்வி வரணும். இந்த கேட்கவே நம்ம தான் கேள்வியே கேட்கறது இல்லை. ஏன்னா ஆசிரியர் சரியாக சொல்கிறதே இல்லை போல அப்படின்னு. ஞானிகளும் யான் செய்தேன் என்றெல்லாம் சொல்கிறார்களே, அவருக்கு நான் என்கின்ற முனைப்பு இருப்பதாகத்தானே செய்கிறது. இப்போ நமக்கு குருநாதர் இருக்கிறாங்க. அவங்க எப்போ நான் சொன்னால் இதை செய்ய மாட்டியா, போய் செய்ய அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னு வச்சுக்குவோம். அப்புறம் நாம் இந்த பக்கம் வந்து அவர்கிட்ட பேச மாட்டோம். இந்த பக்கம் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவோம்? நம்மளையெல்லாம் இவர் சொல்கிறாரு, நான் செய்யலைன்னு சொல்லுன்னு. ஆனால் அவர் மட்டும் என்ன சொல்கிறாரு? நான் தான் செய்கிறேன்னு சொல்கிறார். நான் சொல்கிறது கேளுங்கிறார். நம்ம சொல்கிறோமா இல்லையா? அப்போ அவருக்கு அந்த வினை உண்டா அப்படின்னா அது பார்த்தோம்னா பாண்டிமாதேவியும் அமைச்சர் குலச்சிறையாரும் திருஞான சம்பந்த பெருந்தகை அவர்களை நோக்கி, பிள்ளையார் நீங்கள் சிறிதும் அஞ்ச வேண்டாம். இவங்க யாருங்க? மதுரை எம்பதிக்கு போகிறாங்க. போகும் பொழுது பாண்டிமாதேவி மங்கையர்க்கரசியாரும் அமைச்சராகிய நின்றசீர் நெடுமாறனையும் பார்த்து காளிப்பிள்ளை சம்பந்த பெருந்தகை அவர்கள் பார்க்குறாங்க. பார்த்து
நீங்கள் சிறிதும் அஞ்ச வேண்டா. மெய் உணர்வில்லா அவுணர்களை யாவரும் காண வதம் வென்று பாண்டியனை திருநீர் அணியும்படி செய்வேன் அப்படின்ட்டார். இப்போ இந்த இடத்துல என்னட்டார், அவர் செய்கிறேன்னு தானே சொல்கிறாரு அப்படின்னு இப்போ எடுத்துக்கலாம் பொருள் இல்லையா. யான் இதை செய்து முடிப்பேன் அப்படிம்பார். இன்னொரு இடத்துல நம் போன்ற தானே திருஞான சம்பந்தன்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம மாதிரி தான் என்ன பண்ணுறாருங்க, திருஞான சம்பந்தரும் நான் செய்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ அவருக்கு யானையானது இருக்குதே, கேட்கலாம்ல. அது நம்ம தான் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்போம். இந்த மாதிரி கேள்வியெல்லாம் என்ன பண்ணுவோம், கேட்போம். ஏன்னா அவங்க மட்டும் அப்படி இருக்கலாமா, நாம் இருந்தால் தான் தப்புங்கிறாங்களா, ஒரு கேள்வி வந்துடுது. அதனால் இந்த மாதிரி கேள்வி கட்டாயம் கேட்டுருவோம். நீங்கள் மட்டும் சொல்கிறீங்க நான் தான் முன்னாடி நின்று செய்யணுங்கிறீங்க, நீங்கள் தான் எல்லா வேலையும் செய்யணும்னு நினைக்கிறீங்க, அப்போ நாங்கள் செஞ்சால் மட்டும் குற்றம்னு சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ அவர்களுக்கு இந்த இடத்துல நம்ம ஆசிரியர் உமாபதி சிவம் வேறுபாடு சொல்கிறார். அவர் எங்கே அவரது நிலையை உணராமல் கேட்கின்ற கேள்வி. இதெல்லாம் அவருடைய நிலையை உணராமல் நாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய கேள்வின்றார். அவர் உணர்வு எல்லாம் சிவன் செயல் என்றே உணர்ந்திருக்கும். உன்னையன்றி வேறோர் உணர்வு இன்றி இல்லேன், உயிர்கள் உய்யும் வண்ணம் நீ திருக்கூத்து ஏற்றுவாய், இடையலா நினைப்பதே நியமம். அவங்க அந்த பெருமானுடைய திருவடியை நெஞ்சம் உனக்கே இடமாக வைத்தேன், நினையாது ஒரு பொழுதும் இருந்தறியேன். சரிங்களா. அப்படி அவங்களுடைய செயலெல்லாம் சிவ செயலாக இருந்தது. உற்றார் என குறிப்பிட்டார். இதனால தான் அவரை உற்றார் என்று குறிப்பிட்டார். பெற்றார் அப்படின்னா விஞ்ஞான கலர். பெற்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஞ்ஞான கலர். திருவருள் முதலிய சிவத்தை அணைந்து பேரின்பத்தில் தொய்ந்து நிற்கும் நிலையாகிய நிட்டையினை எய்திய உரை பெற்றார் என குறிப்பிட்டார் ஆசிரியர். முடிவாய் உள்ள சிவபோகமாகிய துரியாதீத ஆனந்த அனுபவத்தை பெற்றார். ஆதலின் இப்பெயர் சிவத்தை அணைந்து இன்புறுதல். இப்போ ஆன்மா என்ன பண்ணுது, இவ்வளோ காலம் திருவருள் பயனை கேட்டு வரக்கூடிய ஆன்மா இப்போ என்னது, சிவத்தை அணைகின்றது. அவ்வாறு ஐயம், அப்படியானால் உடம்பை நீக்கிய பிறகு அல்லவா இயலும். அவ்வாறு ஒரு ஐயம் வேண்டும் நமக்கு. அப்போனா இனிமேட்டு உடம்பை நீக்கினாதான் நாம் திருவருள் பயன், அதாவது அந்த இன்பத்தை தூக்க முடியுமா. உடம்பு உள்ள போதே அடையலாம் அப்படின்னு சொல்லப்படுது. உடம்பு உள்ள போதே அணைந்து இன்புறலாம். அவர்களுக்கு என்ன பேருங்க, அப்படி ஒரு நிலையை அனுபவிக்கிறவங்களுக்கு என்ன பேர், ஜீவன் முக்தர்கள். உயிரோடு இருக்கும் பொழுது, இந்த உடம்பு இருக்கும் பொழுதே சிவானந்தத்தை அனுபவித்து கொண்டிருப்பவர்கள் சீவன் முக்தர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எது செய்தாலும் சிவன் செயலாக செய்து கொண்டே இருப்பாங்க. அவங்க எது செய்தாலும், அவங்க சொல்லக்கூடிய, நாம் சொல்லக்கூடிய யான் எனது முனைப்பினால் செய்கிறது, அவங்க சொல்லக்கூடிய நான் என்பது இறைவனை சிந்தித்து கொண்டு செய்யக்கூடிய செயல். அதனால் அவங்க சொல்கிறதுக்கும் நம்ம சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதற்கு அவனை மறவாமை வேண்டும், பக்தியினால் ஏத்தலும் அவற்றையே இடையறா செய்து வருவார். இவ்வுடம்பு உள்ள பொழுதே சிவத்தை அணைந்து இன்புறுவார் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. அதனை நீங்காதே நிற்பது திருவிகற்ப நிட்டை அப்படின்னு சொல்லப்படும். திருவிகற்ப நிட்டை அப்படின்னு சொல்லப்படும். நிட்டை கூடியவாறு அந்த நிலையிலும் நீங்கி உலக நினைவுற்று உலகத்தோடு பொருந்தி நிற்பது சவிகற்ப நிட்டை எனப்படும். உலக நிட்டையோடு, இப்போ நம்ம இந்த திருவிகற்ப நிட்டை என்பது திருவை சார்ந்து நிற்கிறது. நம்ம சவிகற்ப நிட்டை என்பது உலகத்தோடு பொருந்தி நிற்றது. சிவயோகிகள் அருண்நிலையில் நிற்ற பேரின்பம் கீழ்வாராக நால்வர் பெருமக்களும் நாயன்மார்களும் அவரவர் உலக வாழ்க்கையில் உள்ள பொழுதே திருவருள் அழுந்தி தொய்ந்தனர். இவங்க 4 பேர் என்ன பண்ணாங்க, 63 இவங்கெல்லாம் உயிருடன் இந்த உடம்பு இருக்கும் பொழுதே என்ன பண்ணாங்க, அந்த இன்பத்தை நுகர்ந்தார்கள். அவர்கள் ஜீவன் முக்தர்களாக வாழ்ந்தாங்க. பற்றார் கேட்டல் சிந்தித்தல் நிலைகள் நின்று திருவருளை தலைப்பட மாட்டாதவர் பற்றார். திருவருளுக்கு யாருங்க, கேட்டு
சிந்தித்து நிலையில் என்ன பண்ணுறது நின்று திருவருளை தலைப்பட மாட்டாதவர்கள் நிற்றார் எனப்பட்டார். இவரது நிலைமையினை அறியும் நெறி உயிர் விளங்கும் என்ற அதிகாரங்களின் முன்னுரைப்பின் கேட்டல் சிந்தித்தல் நிலைகளில் யான் எனது என்னும் பற்றுகள் அறுதல் இல்லை. இது கேட்டலும் சிந்தித்தலும் எல்லாம் என்ன இருங்க யான் எனது அப்படிங்கிற அந்த பற்றுகள் அறுதல் இல்லை. அவை முற்றாக நீங்குவது தெளிதல் என்ற நிலைதான் நமக்கு. எது கற்று கேட்டு சிந்தித்தோம்னா என்ன இருக்கும், அதை முற்றாக நீக்கக்கூடிய தெளிதல் கிடைக்கும். இப்போ தெளிந்த இடத்துல தான் ஒரு தெளிந்த நீர் தடாகத்தில் என்ன பார்க்கலாம், உள்ளே இருக்கக்கூடிய பொருளை நாம் பார்க்கலாம். இப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை காணணும்னா என்ன பண்ணணும், முதல்ல கேட்டு அப்புறம் சிந்தித்து அப்புறம் நிட்டை கூடி அப்புறம் தெளிதலும். அப்போ தான் நமக்கு அதெல்லாம் தெரியும். தெளிதல் நிலைக்கு சென்ற திருவருளை உறுதியாக பற்ற முடியாமலும் யான் எனது என்னும் பற்றினை விட முடியாமலும் நிற்பவராகிய இவர்கள் ஏனைய உலக மாந்தர் போல பிறவிக்கு ஆழ்வார்கள் போலும் என்ற எண்ணம் நமக்கு எழலாம். அப்போ அவர்கள் போல இவர்களும் அப்படின்னு எழலாம்னா நமக்கு சிற்சில சமயம் ஞான வேட்கை எழுதல் உண்டு. நமக்கு எப்பயாவது ஞானம் பேசுவோம். எங்கே பேசுவோம், ஒன்று நமக்கு கிடைக்க வேண்டிய பொருளுக்கு நம்ம சக்திக்கு மீறி போயிடுச்சுன்னா நம்மளால் செய்ய முடியாதுங்கிறப்ப என்ன சொல்லுவோம், நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான்பா அப்படின்னு சொல்லிடுவோம். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, ஒரு பெரிய காரியத்துக்கு போயிட்டோம், ஒரு மரண துக்க நிகழ்வுக்கு போயிட்டோம் அப்படின்னா அங்கே போய் உட்காந்துட்டு என்ன சொல்லுவோம், நேற்று இருந்தால் எத்தனை கோடி இருந்து என்ன பண்ண முடிஞ்சிச்சு. எதான் பட்டினத்தார் என்ன சொல்லுவார், சுடுகாட்டு வியாக்கியானம்னு சொல்லுவார். சுடுகாட்டு வியாக்கியானம் அப்படின்னு அங்கே போய் உக்காந்துக்கிட்டு தத்துவம்லாம் பேசுவோம். அங்கேருந்து வெளியே வந்த உடனே மறந்துடுவோம். நமக்கு சாமி கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதமே என்னென்னா மறதி தான். ஆமாம். இப்போ நாம் என்ன பண்ணோம், நமக்கு சில சமயம் ஞான வேட்கை உண்டாகும். இப்போ இங்கே இருக்கிற வரைக்கும் வகுப்பு கேட்குற வரைக்கும் என்ன பண்ணுவோம், அப்படியே கொஞ்சம் நல்லா கேட்போம். அந்த கேட்கும் பொழுதே அப்படியே கண் மயங்கும். காலையில் சாப்பிட்டதுக்கு அப்படி ஒரு சொட்டுவான் போட்டோம்னா அதில் ஒரு 1/4 மணி நேரம் போயிடும். அப்போ வேறு சிந்தனை எதுவுமே இல்லை. வகுப்பை பற்றி சிந்தித்தோம், ஒரு குட்டி தூக்கம் போட்டோம், மறுபடியும் வகுப்பை பற்றி சிந்திக்கிறோம், வேறு எண்ணங்கள் இல்லை. வீட்டுக்கு போன உடனே இப்போ வீட்டுக்கு போனோன்னு என்னாச்சு, ஆஃபீஸ் போகணும், இதெல்லாம் தூக்கி வை, அந்த மூட்டையெல்லாம் தூக்கி இதை தூக்கி இங்கே வை, அவ்வளோதான். சாப்பாடு ரெடியாச்சா, பேக் பண்ணு, எடுத்துகிட்டு கிளம்பு, அவ்வளோதான். இங்கே என்னாச்சு, மறந்தாச்சு. இப்போ இந்த இடத்துல நாம் செய்யக்கூடிய செயல் எப்படிப்பட்டதாக இருக்கும், இங்கேருந்து போன உடனே சிவா அந்த சாப்பாடு எடுத்து வை, சிவா இந்த பேக் எடுத்து வை, சிவா நான் சொல்ல போகிறேன், இன்னமா ரெடி பண்ணல, நான் வருவேன்னு தெரியாதா அப்படின்னு ஒரு என்ன ஆகிடுது, முனைப்பு வெளிப்பட்டுது. அப்போ சந்நிதி பாதம் வாய்க்கப்பெற்ற அவர்கள் எப்பொழுதும் பற்றார் என்ற நிலையில் நிற்றாலும் ஞான வேட்கையில் நிலையுடைய உண்மையான ஞான வேட்கையாகும் தெளிதல் முதலிய மேல்நிலைகளை படிப்படியாகவே அடைந்து பிறவியறுக்கும் நிலையில் பெறுவார்கள். பற்றாரும் அற்றார் பவம் என்றார் ஆசிரியர். இந்த பற்றார்னா நாமங்க சகல நிலையில் இருக்கக்கூடிய நாம, அவங்களும் என்ன பண்ணுவாங்க, படிப்படியாக வந்து இறைவனை அடைவார்கள் அப்படின்னு சொல்கிறார். தன் செயல் அறுத்தல் 77வது பாடல். பேய் ஒன்று தன்னை பிறக்கும் அளவும் இனி நீ ஒன்றும் செய்யாது நில் அப்படிங்கிற. பேய் வசப்பட்டது தன்மை போல அருள் வயப்பட்டவர் நிற்கும் தன்மை. எப்படிங்க பேய் வயப்பட்டவர் அப்படின்னா, உனக்கு உண்டாகும் வரையில் நீதான் முனைப்போடு யாதொரு செயலையும் செய்யாமல் நிற்பாயாக. அப்போ அந்த நீ அப்படிங்கிறது சுவாமி இப்போ என்ன பண்ணுறார், ஆசிரியர் நேரடியாக மாணவனிடத்தில் பேசுகிறார். நேரடியாக மாணாக்கனிடத்தில் பேசுகிறாரு. நீ மாணவனே, நீங்கிறார், நீ மாணவனே பேய் ஒன்று தன்னை பேய் பிடித்தப்பட்டது தன்மை போல அருள் வயப்பட்டு நிற்கும் தன்மை. பேய் பிடிச்சா கிராமங்களில் பார்த்துருக்குறோமா? ஏங்க நீங்கள் தான் பக்கத்துலேயே இருக்கிறீங்க, ஐயா தானே அங்கே பக்கத்தில் இருக்கிறாங்க. அதனால் ஆமாம் ஐயாலாம் கொடுத்து வச்சவங்கம்மா. தினைக்கும் நம்ம வாழ்க்கை நிலை இல்லை. தூங்கி சொன்ன பார்க்கலாம், என்னது நம்ம வாழ்க்கை நிலை இல்லை. நாமளாம் போய் அந்த நேரத்தில் போய் அங்கே நின்றுட்டு இருந்தோமா, நல்லா தான் இருந்தான் கோயிலுக்கு போயிட்டு, இப்போ ஒரு மாதிரி அப்படி ஆயிடுச்சுப்பா, சுடுகாட்டை கண்டா போய் நின்றுக்கிறான்.
அப்படி. ஆனால் ஐயா தூங்கி இருந்துச்சோன்னா கிழக்கில் சூரியனை பார்த்துட்டு மேலே சூரியனை பார்த்துட்டு கீழே பார்த்தாருன்னா இந்த மேலே இருக்கிறது நிலையான பொருள், கீழே இருக்கிறது நிலையில்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடலாம். அப்போ நம்மளுடைய தவறுகளை குறைத்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இல்லையா? இந்த பேய் பிடிச்சிருச்சுன்னா அந்த அம்மாவுக்கு படிக்கவே தெரியாது. பேய் பிடிச்சவங்க இதெல்லாம் அடியன் கூட பார்த்துருக்கேன். அவங்களுக்கு படிப்பறிவே இருக்காது. திடீர்னு அவங்க பேய் பிடிச்சோடனே எடுத்து வச்சுட்டு இங்கிலீஷ் பேப்பர் படிக்குவாங்க. அதில் இருக்கிறதான் படித்து அர்த்தம் சொல்லுவாங்க. யாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த மாதிரி? பார்த்துருக்கீங்களா? ஆமாம், தெலுங்கு பேசுவாங்க. ஹிந்தி பேய் பிடிச்சோன்னா ஹிந்திலாம் பேசும், ஹிந்தி பேசும், கன்னடம் பேசும், எல்லாம் பேசும். ஆமாம், எல்லா மொழியும் கற்றுக்கும் பேய், எல்லா மொழியும் பேசும். அப்போ அதுபோல் அந்த பேய் பிடித்தவன் அவனுடைய நிலையிலேருந்து என்ன ஆகிட்டான்? இப்போ பேய் தான் பேசுது, அவன் பேசலை. அது மாதிரி ஞானிகளிடத்தில் இருந்து பேசக்கூடியதெல்லாம் என்னது? சிவம். அது எப்படி அந்த உடம்புக்குள்ளே பேய் வந்துச்சு சொல்லுங்களேன் பார்ப்போம். அந்த உடம்புக்குள்ளே எப்படி பேய் வந்துச்சுன்னா அவனுடைய பயம் என்ன ஆயிடுச்சு? பேயாக பூந்துருச்சு உள்ளார. நமக்கு இவங்க அருளாளருக்கு என்ன இருக்கும்? அவங்க திரு அருள், அந்த அருளையே கொண்டு வழிபாடு செய்து கொண்டு வராங்க. அப்போ அது என்ன ஆகும்? அந்த திருவருள் உள்நிற்கும். அங்கே அப்போ செய்யக்கூடிய செயலெல்லாம் என்னவாக இருக்கும்? சிவபெருமானுடைய செயலாக இருக்கும். அதுதான் சொல்கிறார். பிறக்கும் அளவும் உனக்கு உண்டாகும் வரையும் இனிமேலும் ஒன்று செய்யாது தன்முனைப்போடு யாதொரு செயலும் செய்யாமல் நிற்பாயாக. இப்போ இதுக்கு மேலேயாவது என்ன சொல்கிறாரு ஆசிரியர்? தன்முனைப்போடு எதையும் செய்யாத. வகுப்பு வராதவன் அவன் தன்முனைப்போடு இருந்துட்டு போகிறான். வகுப்பு வந்த நாம் என்ன பண்ணணும்? தன்முனைப்பு இல்லாமல் இருக்குன்னு சொல்கிறார். சிவம் அன்றி பயன் கொடுத்தல் இல்லை. அப்போ நீயே உள் நின்று செய்வித்து செய்கின்றாய். நிலவுவதுதோர் செயல் எனக்கு இன்று உன் செயலே நினைந்து ஒழுகுவார் ஞானிகள். எல்லாமே உன்னுடைய செயல். இப்போ தாயுமான சுவாமிகள் என்ன பண்ணுறாங்க? தினைக்கும் பூசை பண்ணுறாரு. ஒரு நாள் நந்தியாவட்ட பூ பறிக்க போகிறாரு. அந்த மலர்களிலும் இறைவனை கண்டார். மலரே நீயாக இருக்கும் பொழுது இம்மலரை படித்து நான் எங்கு சாத்துவது? அப்படியே கும்பிட்டு கிளம்பிட்டார். இப்போ இது என்னாச்சு? காணும் கரணங்கள் எல்லாம் பேரின்பம். காணும் கரணங்கள் எல்லாம் பேரின்பமாக இருந்ததுனால அவருக்கு என்ன தெரிஞ்சுது? அதிலையும் சிவம் தெரிந்தது. இப்போ நாமளும் பூவை பறிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுட்டு என்ன பண்ணுவோம்? சாமி இந்த பூவில் நீயே இருக்கிற, நீயே பூவை ஏற்றுக்கோ, அவ்வளோதான் அப்படின்ட்டு போயிடக்கூடாது. நாம் பக்குவம் ஏற்படும் வரை அதெல்லாம் கொண்டு போய் போட்டு நமக்கு அந்த நிலை வரணும். வர வரைக்கும் பூவெலாம் போட்டு அபிஷேகம்லாம் பண்ணி சாமிக்கு பூசை பண்ணணும். நீரும் பூவும் கொண்டு பூசை பண்ணணும். தற்போதம் இழந்து தன் செயல் அற்று அச்செயல் அவர்களுக்கு புண்ணியமோ பாவமோ விளைவதில்லை. இந்த செயலால் தற்போதமற்ற நிலையில் செய்யக்கூடிய செயல் அவர்களுக்கு புண்ணியமும் பாவமும் வராது. அப்போ அவங்களுக்கும் செய்கிறாங்களே சாமி, அவங்களும் தப்புலாம் பண்ணுறாங்களே ஒரு கேள்வி வரலாம். ஏன்னா நம்மளவெல்லாம் கேள்வி கேட்க மாட்டோம். நமக்கு மேலாக இருக்கிறவங்ககிட்ட தான் அவங்கள பற்றிய குற்றங்களை நாம் பேசுவோம். அவங்க மட்டும் தப்புன்னா தப்பு இல்லைங்கிறீங்க, நான் தப்புன்னா மட்டும் தப்புன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னா அவர்கள் செய்யக்கூடிய நல்ல செயலும் அவங்களுக்கு இல்லை, கெட்ட செயலும் அவங்களுக்கு இல்லை. அப்போ அது எங்கே தான் போகும்? நல்லதும் போகாதுன்ட்டீங்க, கெட்டதும் போகாதுன்ட்டீங்க. அவங்களுக்கு எங்கே போகும் அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய நல்லவையெல்லாம் யாரெல்லாம் அவர்களை வாழ்த்துறாங்களோ அவங்களுக்கு போயிடும். கெட்ட செயலெல்லாம் என்ன ஆகுனா யாரெல்லாம் அவங்களுக்கு தீங்கு செய்கிறாங்களோ அவங்களுக்கு போயிடும். அப்போ என்ன ஆயிடுச்சுங்க? பேலன்ஸு ஜீரோ ஆயிடுச்சு. அது செயல்கள் அவருக்கு புண்ணியமோ பாவமோ இல்லை. திருமருகல் தடத்தில் என்ன பண்ணுவார்? திருஞான சம்பந்த பெருந்தகை திருமருகல்னாவே ஒரு பதிகம் நமக்கு பாராயணத்துக்கு வரணும். ஏன்னா எல்லாரும் படிச்சிருக்கும். சடையாயனுமான் சரணியனுமான் விடையாயனுமான் அப்படின்னு அந்த பதிகம் பாடுறாங்க அந்த அம்மையார். சடையாய் விடையாய், ஆமாம், சடையாய் எனுமால் விடையாய். அந்த அம்மா கேட்குறாங்க, சடையா விடையா இப்படி பண்ணிட்டியே, பாம்பு தீண்டிடுச்சே அப்படின்னு சொல்லி சம்பந்தர் என்னடா இது போய் பார்க்குறாரு. போய் பார்த்தோன்னே அந்த பதிகத்தை பாடி கொடுத்துட்டார். பூம்பாவையை எழுப்ப செய்தார்.
நால்வர் பெருமக்களுமே இந்த மாதிரி செய்தாங்க. இவங்க எங்கேயாவது இதை நான் தான் செய்தேன்னு யாராவது சொல்லியிருக்காங்க? முதலை உண்ட பாலகனை கட்டளையாக போய் ரசிக்கிறார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுந்தரமூர்த்தி பெருந்தகை காலனை திருப்பி தரச்சொல் பிள்ளை அப்படிங்கிறார் அவினாசி பதிகத்தில். இதை போய் சொல்லுவார், காலனை தர சொல்லு அப்படின்ட்டு. அவருக்கு அது தண்ணி வர வச்சு, முதலையை வர வச்சு, முதலையை வாயிலிருந்து குழந்தையை வர வச்சு இத்தனை வேலை செய்கிறார் சுவாமி. இது இவர்கள் புண்ணிய விளைவுகள். சண்டேஸ்வரர் இப்போ இதெல்லாம் என்னாச்சு? புண்ணிய செயல். நம்ம சண்டேஸ்வர நாயனார் என்ன பண்ணுறாரு? தாதையோட காலையே வெட்டுறார். சண்டீசன் என்ன பண்ணுறாரு? அப்பாவுடைய காலையே வெட்டுறாரு. இவரது அருள்கள் எப்படி செயல் செய்யும் அப்படின்னா, இது மட்டும் எப்படிங்க கொலை செய்கிறாங்க உங்கள் சைவத்தில், அதை நீங்கள் வந்து அருள்னு சொல்கிறீங்க அப்படின்னா, அவர் பொருட்டு அது செய்யவும் இல்லை. அது இல்லாமல் பூசை செய்யும் பொழுது நாம் என்ன சொல்கிறோம்? இந்த கரணங்கள் எல்லாம் என்ன ஆகுது? சிவகரணங்களாக மாறும். ஓம் ஓம் ஈசானம் போற்றி சொல்கிறோம்ல, அங்கே சுத்தி பண்ணுறோமே, சுத்தம் பண்ணி என்ன பண்ணுறோம்? ஏன்னா எந்த ஆன்மாவுக்கும் சிவபூசை பண்ணக்கூடிய தகுதி இல்லை. அப்போ சிவமே வந்து பூசிச்சிட்டாதான். அப்போ பூசை பண்ணுன்னா இதெல்லாம் பண்ணும், அங்கே சுற்றி செய்து இந்த உடம்பெல்லாம் சிவமாக இருப்பதாக எண்ணிக்கொண்டு சிவம் தன்னை அபிஷேகம் செய்வதாக பாவிக்கணும். அப்போ அந்த உடம்பு அங்கே யார் செய்தாங்க? அங்கே இப்போ மறுபடியும் முன்னா போயிடணும். எங்கே? பேய் பிடித்த இடத்துக்கு போயிடணும். இப்போ பேய் பிடித்த ஒருத்தனை பெரும்பாலை நாம் அடித்தோம்னா அந்த வலி யாருக்கு? பேய்க்கு தான். ஆனால் அந்த பேய் போன வேண்டி அந்த உடம்பு என்ன சித்திரம்? அதுபோல் இப்போ இந்த விசாக சர்மராகிய சண்டேச நாயனார் கோல் ஓச்சிய பொழுது அப்படின்னா சிவபூசை பண்ணுறவர் கோடாடி எடுத்து வச்சுட்டா சிவபூசை பண்ணுவோம் நம்ம. இப்போ நீங்கள் சிவபூசை பண்ணுறீங்க, பக்கத்தால் கத்தி கயிறுவாள், நம்ம வீட்டுக்காரர் வருவான், அருவாமனையும் எடுத்து வை அப்படின்னு எடுத்து வச்சுட்டு யாராவது சிவபூசை பண்ணுறோமா என்ன? இல்லையே. சிவபூசைக்கு உண்டான பூ நீர் கொண்டு போய் வச்சு பூசை பண்ணுறோம். நம்ம வீட்டுக்காரர் வருவான்னு அருவாமனை எடுத்து கொண்டு வச்சுட்டா பூசை பண்ண போகிறோம். அது மாதிரி அப்பா வந்து பாலை எட்டி உதைப்பாருன்னா அவர் பூசை பண்ண போயிருப்பார். பூசை பண்ணணுங்கிற நோக்கில் இறைவனுக்கு பூசை பண்ணணுங்கிறது அவரோட எண்ணமாக இருந்திருக்கும். அந்த கோல் எதுக்கு? அவர் என்ன வேலை செஞ்சாராங்க? மாடுகளை எல்லாம் பசுக்களை எல்லாம் மேய்க்கிறது. அங்கே போகிறவர் என்ன பண்ணுவார்? அவருக்கு கோடாரிக்கு சம்மந்தமே கிடையாது. அந்த கோலை எடுத்து ஓச்சுனா அது இறைவனோட கையில். எந்த கையில் இருக்குது மழு? இந்த கையில் தான் இருக்குது. அந்த மழு என்ன ஆயிடுச்சு? காலை வெட்டிடுச்சு, 2 காலையும் வெட்டிடுச்சு. அதில் ஏன் அப்படின்னா, ஒரு காலை வெட்டலாம், ஒரு கால் தானே உதச்சிச்சு, ஒரு கால் தான் பால் குடத்தை தள்ளியது, அந்த ஒரு காலை வெட்டியிருக்கலாம். இன்னொரு கால் எதுக்கு வெட்டுனுச்சு அப்படின்னா, இது உதைப்பதற்கு அது துணையாக நின்றுச்சு. ஒரு செயலை செய்வதற்கு துணை நிற்பவங்களுக்கும் அதே தண்டனை தான். ஆமாம், செய்வதற்கும் செய்ய தூண்டியவர்களுக்கும் ஒரே துணையாக நிற்கிறவங்களுக்கும் ஒரே தண்டனை தான் அப்படின்னு பார்த்துங்க. இப்போ நம்மகிட்ட ஒரு அடியாரை வந்து புறம் சொல்கிறாங்கன்னா நம்ம கேட்டோம்னா நமக்கும் அதே வினை கூடும். இதெல்லாம் நாம் மனசில் வச்சுக்கிடணும். ஒரு அடியாரம் சாமி சிவா திருவருள் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நாம் கையெடுத்து கும்பிட்டு நகர்ந்துடணும் அந்த இடத்த விட்டு. காது கொடுத்து கேட்டாலே வினை நமக்கு வந்துடும். ஏன்னா திருவேடம் தரித்தவர்கள் இறைவன் தான் இயக்கிறான் எல்லா உயிர்களையும். அந்த உயிரை இறைவன் அப்படித்தான் இயக்கி கொண்டிருக்கிறான். அது தெரியுமா அப்படின்னு காது கொடுத்தீங்கன்னா அதுக்கு வினை அங்கேருந்து நமக்கு என்ன ஆகிடுங்க? பாஸ் ஆகிடும். அப்போவே திருச்சி நம்ம சொல்லிவிட்டு சிவாய நம்ம சொல்லிட்டு நவுந்துடணும். பேய் ஒன்று அப்போ இப்போ திருக்களிற்றுப்படியாரெலாம் அது சொல்லும், செய்யாமை செய்தல் அப்படின்னு. ஐயோ நாம் செய்யாமை செய்து செயலற்றாயிருந்த செய்யாமை செய்யாது வாறு என்று அந்நூல் உலக நிலைக்கு இறங்கி கூறுகிறது. இது திருக்களிற்றுப்படியார் நூல் உண்டு, அந்த நூலில் அது சொல்லப்படுது. பேய் ஒன்றும் தன்மை. இப்போ இது மாதிரி இப்போ விளங்குதா இது உங்களுக்கு? இறைவன் எப்படி இருக்கிறான்? நம்மகிட்ட பேயா இருக்கிறாரு. எப்படி இருக்கிறாருன்னு தெரியுது. அந்த பேய் எப்படி பிடிக்குதோ அதுபோல் இறைவன் நம்மை பிடித்து கொண்டான்னா நம் செயலெல்லாம் என்ன ஆகிடும்? சிவசெயலாக போயிடும். அப்போ சிவம் வரல அப்படின்னா அந்த செயல் என்ன இருக்கும்? தன் செயலாக முனைப்போடு நிற்கும். தன் முனைப்போட யான் எனதோட கெட்டியாக இருக்கும். அப்போ யான் எனது நம்ம இடத்துல இருக்கிற வரைக்கும் என்ன ஆகும்? சிவம் வராது. இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கும்.
ஐந்தெழுத்து சொல்ல சொல்ல திருமுறை பாட பாட நீங்களும் புராணங்கள் கேட்கணும், ஐந்தெழுத்து குருநாதரிடத்தில் உபதேசம் பெற்று ஐந்தெழுத்து சொல்லணும், திருமுறை நீக்கும். அதுதான் இப்போ இப்போ வந்துருச்சா, பேய் பிடிச்ச வரைக்கும் என்ன பண்ணுறோம், பேய் போல் ஆடுறோம், பேய் போன பின்னாடி நம்ம நார்மல் ஆகிடும். வரணும் அப்போ ஏன்னா நம்பிக்கை இல்லை. இப்போ வீட்டுக்கார அம்மா மேலே நம்பிக்கை இல்லைன்னா என்ன பண்ணுவோம், அந்த அம்மா எதை பண்ணாலும் நமக்கு சந்தேகம் தான் வந்துக்கிட்டே இருக்கும். நீ ஏன் அங்கே போய் எட்டி பார்த்த, நீ ஏன் இங்கே போய் நின்ன, இந்த கேள்வி வந்துக்கிட்டே தானே இருக்கும். அந்த அம்மா எங்கே போனாலும் நம்மகிட்ட தான்ப்பா இருக்கும், இல்லை நம்ம வீட்டுக்காரர் எங்கே போனாலும் நம்மளோட தான் இருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துச்சுன்னா நீ ஏன் அங்கே நின்ன இங்கே நின்னுங்கிற கேள்விக்கே நமக்கு இடம் இல்லை. அந்த அம்மாவை நம்ம நம்பாத வரைக்கும் என்ன பண்ணுவோம், நீ நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன், நீ அந்த ஜன்னல் ஏட்டி அங்கே என்ன தான் இருக்குது பார்த்துட்டு இருக்கிற, கதவை எதுக்கு அந்த கதவை திறந்து வச்சுக்கிற, அதை நான் சாத்திட்டு போகிறேன், நீ திறந்து வச்சுட்டு இருக்க. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, ஆஃபீஸ் போகும்பொழுது வீட்டை பூட்டி சாவி எடுத்துட்டு போயிடுவோம், அந்த அம்மா வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. புரியுதுங்களா? இப்படியெல்லாம் இருக்கிறாங்க. இதெல்லாம் எதனால், நம்பிக்கையின்மையினால். அப்போ நம்ம இறைவன் நமக்கு எதனாலும் செய்வாங்கிற நம்பிக்கை வந்துருச்சுன்னா அதுதான் நாம் எது மாதிரி இருக்கிறோன்னா, குரங்கு மாதிரி தான் நம்மளோட பக்தி. குரங்கு பக்தி, ரெண்டு பக்தி இருக்குது. ஒன்று குரங்கு பக்தி, இன்னொன்று பூனை பக்தி. பூனை மாதிரி. பூனை மாதிரி எப்படின்னா, குரங்கு தான் போய் அம்மாவோடைய வயிற்றை பிடிச்சிட்டு இருக்கும். அந்த குரங்கு விட்டுடுச்சுன்னா விழுந்துடும். ஆனால் இந்த பூனை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். பூனை என்ன பண்ணும், அதோட குட்டியை குரங்கு இந்த இடத்துல கடித்து தூக்கிட்டு போகும். அது விட்டாதான், எது தாய் விட்டாதான் பூனை விழுமே ஒழிய, அந்த பூனை என்னைக்காச்சும் குட்டி என்னைக்காவது நினைஞ்சிருக்குதா பூனை குட்டி, ஐயோ நம்ம அம்மா கடிச்சு தூக்கிட்டு போகுதே நம்மளை விட்டுருமான்னு பயந்துருக்குமா? பயப்படாது. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, அப்பா கிட்ட இருக்கிற குழந்தைகள் விளையாடும் பொழுது தன் தந்தை தூக்கி போடும் பொழுது, போச்சுரா நம்ம தான் தூக்கி போட்டாருன்னு என்னைக்காவது அந்த அப்படி சிரிக்கும். மேலே போகும் பொழுது அந்த காற்றுல அப்படியே மேலே அந்த குழந்தை போகும்பொழுது என்னென்னா சிரிக்கும். ஏன்னா கீழே தந்தை இருக்கிறார் நம்மை தாங்கி கொள்வதற்காக அப்படிங்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இறைவனிடத்தில் வந்துருச்சுன்னா நம்மிடத்தில் நான்கிற அந்த எல்லாமே எங்கள் சாமி பார்த்துக்குவாருங்கிற நம்பிக்கை நமக்கு வந்துடும். அந்த நம்பிக்கை நமக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 78வது பாடல். ஒன் பொருட்கண் உற்றாருக்கு உருபயனே அல்லாது கண்படுப்போன் கைப்பொருள் போல் கான். அப்போ இந்த உலக உறங்குபவன் கைப்பொருள், இதை நாம் எங்கேயோ கேள்விப்பட்டோம். உறங்குபவன் கைப்பொருள், இந்த மேலே தலைப்பு போட்டுக்குங்க. ஒன் பொருட்கண் அப்படின்னா அறிவே வடிவான மெய்ப்பொருளாகிய சிவத்தில் உற்றாருக்கு அழுந்தினவர்க்கு உற்றாருக்குன்னா அழுந்தினவர்க்கு உருபயனே அல்லாது அதனால் வரும் பேரின்ப நுகர்ச்சியாகிய பயன் ஒன்று தவிர. இது உயிருக்கு அதனால் வரும் பேரின்ப நுகர்ச்சியாகிய பயன் ஒன்றை தவிர ஏனைய உலக ஒழுக்கங்களும் சரியை முதலிய தவ ஒழுக்கங்களும் ஆகிய எல்லாம் உறங்குவோர். இந்த ஒழுக்கங்கள்லாம் எது சமயத்தில் நாம் சரியை கிரியை யோகம்லாம் செய்கிறோம்ல, அதெல்லாம் எப்படின்னா கண்படுப்போர் அப்படின்னா உறங்கும் பொழுது, கண்படுப்போர் உறங்கும் பொழுது கைப்பொருள் போல கையில் உள்ள பொருள்கள் அவர் அறியாதவாறு நழுவி விழுவது போல அவரை விட்டு தாமே நீங்கும். இதெல்லாம் எப்படி, அது கண் அதனை அறிவாயாக. இது எப்படிங்க அப்படின்னு சொன்னால், ஞானிகளும் நம்மளை போன்ற சரியை கிரியை யோகம்லாம் செய்யணுமா அப்படின்னா இல்லை. அவர்களுக்கு இறைவன் என்ன பணி கொடுத்துருக்கிறானோ அதை செய்வாங்க. அப்புறம் ஏன் அவங்க செய்யலை நானும் செய்யலை? இப்போ குருநாதர் செய்யலை நானும் செய்யலை, அவர்களோட நிலை வேறு. அவங்க இப்போ தாய்மானவர் போல் எங்கே போய் நின்னாலும் சிவமாவை பார்த்தா அவங்க தனியாக பூஜை பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. அப்படி இருந்த உடனே நாமளே நம்ம அவரே பண்ணுறதில்லை நான். அப்போ அந்த நிலை நமக்கு வந்துருச்சானா இல்லை. ஒன் பொருள் உற்றா ஞானத்தின் ஞானமாம் அசைவில்லா நெட்டை நிலையை எய்தினோம் அன்பினால்
தம்மை சிவத்தில் அழுத்தி வைப்பார் அன்பினால். இப்போ கண்ணப்ப நாயனார் எல்லாரும் எளிமையாக சொல்லிடுவோம். அவர் சாப்பிட்டாரே, நீங்கள் மட்டும் அவங்க சைவத்தில் தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. அவர்லாம் இன்னும் சில அன்பர்கள் இருக்கிறாங்க சைவத்தில் திருவேளம் கொடுத்துருக்கு, திருவேளத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள். அவரே சாப்பிட்டாரு, நாங்கள் சாப்பிட்றோம். இவங்கெல்லாம் காரணம் புராணம் கேட்காதனால. பெரிய புராணத்தில் போய் பார்க்கும் பொழுது, திருத்தொண்டர் புராணத்தில், ஏன்னா எல்லாரும் கேட்டிருப்போம், அந்த 6 நாள் கண்ணப்ப நாயனார் தண்ணி பருகணத்துக்கான ஆதாரம் கூட பெரிய புராணத்தில் இல்லை. அதற்கு முன்னாடி வரைக்கும் எல்லாம் சாப்பிட்டாரு, தேனில் ஊற வச்சுலாம் கொடுத்தாங்க, சாப்பிட்டார், அது இருக்குது. ஆனால் இறைவனை கண்ட பிறகு அவர் எதையாவது சாப்பிட்டாரு தூங்கினாருன்னு சொல்லி யாராவது புராணத்தில் சொன்னீங்கன்னா அதை நாங்கள் ஏற்றுக்கோம். 6 நாள் என்ன பண்ணுறாரு, இரவில் என்ன பண்ணுறாரு, காக்கிறார், காவல் தொழில் செய்கிறார் இரவில். பகலில் காலை பொழுது சூரியன் வருவதற்கு முன்பாக சிவகோசரையர் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுறாரு, இவர் கீழே வந்து மிருகங்களை வேட்டையாடணும், வேட்டையாடி அதுக்கு உண்டான இறைச்சிகளை ரெடி பண்ணணும், ரெடி பண்ணிவிட்டு நீர் கொண்டுட்டு எங்கே போகணும், மேலே போகணும். இப்போ இவர் இடையில சாப்பிட்ருப்பாரா? ஏன் சாப்பிட மாட்டார்? நமக்கு ஏன் சாப்பிட மாட்டாருங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். எப்படி சாப்பிட்ருப்பாருன்னு ஒரு கூட்டு உங்களுக்கு வந்துச்சுன்னா சாப்பிட மாட்டாருன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நாம் இன்றைக்கி சரியாக 9 மணிக்கு நம்மளை பிடித்தவங்க நமக்கு வெயிட் பண்ணுறாங்க. பிடிச்சவங்கன்னு வேண்டாம், 1 கோடி ரூபா நமக்கு ஒருத்தர் தரணும். 9 மணிக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் 8:45 சாப்பிடு, பசி, நீங்கள் சாப்பிடுவீங்களா? அந்த 1 கோடி ரூபா பணத்தை வாங்க போவீங்க? ஐயா தான் கரெக்டாக சொல்லிட்டாங்க. அன்றைக்கு முன்னாடி நாள் நைட்டே தூக்கம் வந்திருக்காரு. முன்னாடி நாள் நைட்டே எப்படா காலையில் 8 மணி ஆகும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்திருக்கும். சரியா? அப்போ நாம் என்ன பண்ணுவோம், அது வரைக்கும் தூங்கவே மாட்டோம். 11 மணிக்கு தான் தூங்கலான்னு படுக்கை போட்டிருப்போம். 12 மணிக்கு எழுந்திரிச்சு ஆகிடுச்சா டைமு, அதுக்குள்ளே இடையில வேறு கனவு வந்திருக்கும். அவர் வந்தவர் நின்றுட்டு போயிட்டாரு அப்படின்னு ஒரு கனவு வந்துடும். விழுக்குன்னு முடிச்சு பார்த்தா மணி 12:15 தான் இருக்கும். அந்த 1.25 மணி நேரத்தில் இவ்வளோ கனவு வேறு வந்துட்டு போயிருக்கும். வந்தவர் நின்றுட்டு போயிட்டாரு, நாம் தூங்கி போயிட்டோம் அப்படின்னு. அப்படி தான் நினைவுகள் இருக்கும். ஏன்? அது மேலே இருக்கக்கூடிய பற்று. அப்போ நமக்கு இறைவன் மீது பற்று இருந்தால் என்ன ஆகும்? தூக்கம் வராது, பசி வராது. கண்ணப்பர் அதை தான் 6 நாள் செய்தார். இப்போ ஏன் அவருக்கு முக்தி 6 நாளில் கிடைச்சதுன்னா காரணம் அதுதான். இடைவிடாது பற்றி நின்றார் இறைவன். இடைவிடாது இறைவனை அப்படி பிடிச்சு நின்றார். சிக்கனை பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வது இனியே அப்படின்னு பிடிச்சிக்கிட்டார். அப்போ ஞானத்தின் ஞானமாம் அசைவில்லா நிட்டை நிலையை எய்தினோம் அன்பினால் தம்மை சிவத்தின் அழுந்தி வைத்தார் மது உண்ட வண்டு போல. இந்த மது உண்ட வண்டு என்ன பண்ணும்னா, அது சாப்பிட்டு அப்படியே ஒரு மயக்கம் போட்டு உண்ட கலக்கம் கண்டறியும். அப்படி ஒரு நம்ம மதியம் சாப்பிட்டோன்னு என்ன அது அப்படி ஒரு வகையான அப்படி ஒரு கொஞ்ச நேரம் கட்டையை சாய்ச்சோம்னா பரவாயில்லையே அப்படின்னு தோணுதா? அந்த மாதிரி. அப்போ ஊன்கட்டு உயிர்கட்டு உணர்வு கட்டு என் உள்ளமும் போய் நான் கட்டவா பாடி தெல்லேனும் கொட்டாமோ அப்படின்னு சொல்லுவார் மாணிக்கவாசகர் பெருந்தகை. அப்போ அவன் உலகத்தார் போல காணும்படியும் உண்மையில் அவனது நிலை முற்றிலும் வேறானது. ஞானிகளுடைய நிலை முற்றிலும் வேறானது. ஆட்கொள்ளுதற்குரிய தகுதி ஒன்றனும் இல்லாதிருக்கவும் இறைவன்தான். இறைவன் இப்போ ஆட்கொள்றதுக்கு தகுதி எது? ஊன்கட்டு உணர்வு கட்டு என் உள்ளமும் போய் நான் கட்டவா பாடி. அப்போ தான் மாணிக்கவாசகர் சொல்வார், பித்தர் செயல் ஒரு நெறிப்படாது இருக்காது. பித்தனுடைய செயல் ஒரு நெறிப்பாடாக இருக்குமானா இருக்காது. இப்போ சாமிக்கு ஏதாவது ஒரு நெறின்னு சொல்லிட முடியுமா? அதனால தான் சுந்தரர் என்ன சொல்லிட்டார், பித்தா அப்படின்ட்டு. இல்லைன்னா அவருலாம் நம்மளை மாதிரி ஆளு கையிலலாம் சைவ சித்தாந்த நூலை கொடுப்பாரா? இப்போயே தெரிஞ்சுக்கலாம் நம்ம சாமி எவ்வளோ பித்து பிடிச்சிருக்கிறான் நம்ம மேலே எல்லாம். நம்ம மேலேயே எவ்வளோ பித்தா இருக்கிறான் இறைவன். இந்த உயிர்களை ஏன் பித்தா இருக்கிறான்? இந்த உயிர்களெல்லாம் எப்படியாவது இன்பத்தை நுகரணும்னு இறைவன் வைத்த கருணை. நம் போன்ற ஆன்மாக்களுக்கும் சைவ சித்தாந்தம் குருநாதர் எல்லாத்தையும் கொடுத்து தீக்கை கொடுத்து உபதேசம் கொடுத்து அவன் செய்ய மாட்டான்னு தெரிஞ்சும் கொடுத்து எப்படியாவது செய்ய வைப்பார். அடி மேலே அடி கொடுத்தாச்சு சாமி செய்ய வச்சார். இப்போ வேண்டுவதை செய்யார், வேண்டாததை செய்வர். நாம் ஏதாவது வேண்டுறதை செய்வோமான, வேணுங்கிறத செய்வோமான இல்லை, இந்த உயிருக்கு வேணுங்கிறத செய்வோமான இல்லை, இந்த உயிருக்கு வேண்டாததை எல்லாம் செய்து கொண்டிருப்போம்.
இந்த இளம் பசங்க, நீங்கள் இப்போ குழந்தைகிட்ட போய் ஒரு இன்றைக்கி பவுன் விற்கிற விலைக்கு 1 பவுன்லாம் கொடுக்க முடியாது, 1,00,000 ரூபா வந்துடுச்சு, 1 கிராம் காசை கொண்டு போய் கொடுங்க, அது என்னமோ 1 ரூபா காசு தரணும் தூக்கி எஞ்சி விடும். அப்படித்தாங்க நமக்கு குருநாதர் கிடைத்ததெல்லாம். நமக்கு குருநாதர் கிடைத்ததெல்லாம் எப்படிங்க? குழந்தை கையில் தங்க காசு கொடுத்த மாதிரி. அதோட மதிப்பு நமக்கு என்ன தெரியலை. அதனால் அதை குப்பையோடு தூக்கி போட்டுட்டோம். உடனே ஏங்க அப்பர் சாமி மட்டும் உலகாரம் பண்ணும் பொழுது தங்கம் வெள்ளம் வயிறு வந்துச்சு தள்ளனார், அதை ஒரு ஞானங்கிறீங்க, குழந்தைக்கு தூக்கி போட்டு அதை அறிந்து செய்தார். அது உயர்வான பொருள் நினச்சி எல்லோரும் நினைப்பாங்க, அவருக்கு அது குப்பையாக தெரிஞ்சிச்சு, ஆனால் இதுக்கு என்னன்னே தெரியலை. அந்த நிலை தான் நம்மளோட நிலை. இந்த இடத்துல வேறுபாடு நம்ம பார்த்துக்கணும். நீங்கள் அதை தான் தூக்கி போட சொல்கிறீங்க, குழந்தை தூக்கி போட்ட உடனே அது குழந்தைத்தனமான செயல்னு சொல்கிறீங்க. அப்படின்னா குழந்தை போட்டது என்னமோ அதை பற்றி தெரியலை, தெரிஞ்சால் அந்த பொருள் தூக்கி போட்டுருமா? இப்போ நீங்கள் 10 ரூபா குழந்தையாக இருக்கும்பொழுது ஒரு குழந்தை கையில் போய் பார்க்கணுன்ட்டு 100 ரூபா கையில் வைக்கிறோம், அது என்ன பண்ணுது? கண்ண மூடிக்கிட்டே வாங்கி கீழே போட்டுருது. அந்த குழந்தைக்கு இது 100 ரூபா, கடையில் கொண்டு போய் கொடுத்தா பிஸ்கெட் இத்தனை பாக்கெட்டு தருவாங்கன்னு தெரிஞ்ச பின்னாடி அந்த கையில் கொடுங்க, அது போய் தூக்கி எஞ்சிருமான்னு பார்த்துக்கணும். கேட்டாலும் கொடுக்காது. அப்படி அதுபோல தற்போதம் இழந்த நிலையில் அவனிடத்தில் எது நிகழும்? எது? திருவருள் நிகழும். அப்போ உறங்கினவன் கைப்பொருள் போல. எப்போ தற்போதம் நம்ம இடத்துல இல்லையோ அப்போ சிவபூசையிலிருந்து சரியை கிரியெல்லாம் என்ன ஆகிடும்? நம்ம இடத்துலேருந்து நீங்கிடும். எப்படி நீங்கும்? ஏன்னா சிவமேந்து நிற்பாங்க. எப்படி நீங்கும் அப்படின்னா, உறங்கி இப்போ தூங்கிட்டே இருக்கிறோம், நம்ம பஸ்ஸில் பயணிக்கும் பொழுது என்ன பண்ணணும்? கையில் செல்ஃபோன் வச்சுருக்கணும். இப்போ முதல்ல என்ன பண்ணுவாங்க? பர்ஸ் வச்சுருப்பாங்க. இப்போலாம் பர்ஸுலாம் எல்லாமே செல்ஃபோனுக்குள்ளேயே வந்துடுச்சுறதுனால எல்லாமே செல்ஃபோன்லேயே உலகம் இருக்குது. அதை வச்சுக்கிட்டு போகிறோம், தூங்கிட்டோம்னா அது நமக்கு தெரியாமல் அது அப்படியே என்ன ஆகிடுங்க? கீழே விழுந்துடும். அதுபோல் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய ஞானிகள் இடத்துல சிவபூஜை உண்டானதெல்லாம் நகுந்தது அப்படின்னு சொல்லப்படும். முன்றாத தன்மை தோன்றாமை. 79வது பாடல். முன்றாத தன்மை சிவனும் உயிரும் ஆகிய இவ்விரு உருவரும் தம்முள் மிகவும் கலந்து ஒன்றாய் நின்ற அந்நிலையில் உயிர் பேரின்பத்தை நுகரும் அவ்வின்ப அனுபவத்தில் அறிபவன், அறிவு, அறியப்படும் பொருள் என்ற மூன்றும் இருத்தலும். இப்போ அறிபவன், அறியப்படும் பொருள், அடுத்தது அறிவு. அறிவு இருந்தால் தான் அறிந்து கொள்ள முடியும். இது மூன்றும் இருந்தால் தான் அங்கே இருக்கும். அம்மூன்றும் வெவ்வேறாக தோன்றது இல்லை. இது 3 வெவ்வேறாக தோன்றுவதுனா இல்லை. இந்த 3 என்ன செய்யும்? ஒரு சேர நிகழும். ஒரு சேர அனுபவமும் அறிவும் அனுபவிக்கப்படும் பொருளும் ஒன்றாக செயல்படும். 3 பொருள் என்ற பொருள் வேறுபாடு இல்லாது ஒருநிலைப்பாட்டோட தோன்றக்கூடியதாக இருக்கும். அப்போ உயிர் தன்னை மறந்து தனது அறிவை மறந்து சிவம் ஒன்றே அறிந்து அதில் அழுந்தி இருக்கும். உயிர் என்ன பண்ணுங்க? இதை அவர் இது பாருங்க, முதல்ல பாருங்க, கொண்டு கூட்டுதல் அவர், அது 1. அடுத்தது தன்மின் மிக முயங்கி 2. மூன்றாம் தன்மை 3. தோன்றா இன்பம் 4. அது என்பது 5. சொல் எண் அப்படிங்கிறது 6. அந்த சொல் அப்படிங்கிறது முன்னாடி வரணும். சொல் எண் அப்படிங்கிறது கொண்டு கூட்டி இதை படித்தோம்னா அப்படியே விளங்கிடும். அப்போ அவர் அப்படிங்கிறது சிவனும் ஜீவனும் ஆகிய அவ்விருவரும். அவன் அப்படிங்கிறது தம்மின் மிக முயங்கி தம்முள் மிகவும் கலந்து ஒன்றாய் நின்ற அந்நிலையில் மூன்றாம் தன்மை நுகர்வானும் அவனது அறிவும் நுகரப்படும் பொருளும் ஆகிய 3 இருத்தலும் அம்மூன்றும் வேறு வேறாய் உள்ள தன்மை. வேறு வேறாக உள்ள தன்மை. தோன்றா இன்பம், தோன்றாத பேரின்ப அனுபவமே. இதை பற்றி தோன்றாத பேரின்ப அனுபவமே அது முந்தைய செய்யுளில் உருபயன் நாம் பார்த்தோம். உருபயன் எனப்படும் அப்பயனும். இந்த முந்தைய செயலுள்ள உருபயன் என்கின்ற செயலும் சொல் எண் அப்படிங்கிறார். சொல் எண் அப்படின்னா அவ்வின்ப அனுபவம் எப்படி இருந்தது என்று எவ்வாறு சொல்ல இயலும்.
இப்போ இதை யாராவது நாம் இப்படித்தான் தேன் இருந்ததுன்னு சுவையை சொல்லிட முடியுமா? சொல்லலாம். தேன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லலாம். நல்லா தித்திப்பாக இருந்துச்சு. அத்தாம்பா தித்திப்புனா எப்படி இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் சொல்ல முடியாது. சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஆமாம், தேன் எப்படி இருந்துச்சுன்னு, இது தித்திப்பாக இருந்துச்சுன்னு சொல்லலாம், திகட்டாதுன்னு சொல்லலாம். ஆனால் அதற்கு மேலே கேட்டால் தெரியாது. நீயே சாப்பிட்டு பார்த்துக்கோ, ஏன்னா கொண்டு வந்து தரேன், சாப்பிட்டு பார்த்து அப்படின்னு சொல்ல. அது போல தான். அப்போ மூன்றாம் தன்மை, நான் இந்த மலரின் மனத்தை அறிகிறேன். நான் அறிவன் ஆகிய நாத ஆகிறது. இப்போ ஒன்று நான் அறிபவன், ஒன்று. அடுத்தது அதற்கு கருவியாகி எனது அறிவு ஞானம், 2. மலர் மனம் அறியப்படும் பொருளாகிய நியாயம் ஆகிறது. இது 3. இது 3 பொருள் உள்ளது. இப்போ 3 இருக்குதா? மலரில் நுகரணும், அந்த மலர் வாசனையை நுகரணும்னா 3 செயல்படணும். ஒன்று, அந்த மலரில் வாசனை இருக்கணும். நுகர்றதுக்கு ஒரு கருவி வேணும். அதுக்கு அடுத்து அந்த நுகருது, இந்த வாசனை வருதுன்னு சொல்கிறதுக்கு என்ன வேணும்? அறிவு வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அறிகின்ற தனது அறிவு அறியப்படும் பொருளாகிய 3ம் அறிந்து நிற்றலை திரிபுடி ஞானம் என்பார். இதுக்கு பேர் என்னங்க? திரிபுடி ஞானம். நான் ஒரு தொலைக்காட்சியில் தொடரை பார்த்தேன். இப்போ ஒரு தொலைக்காட்சியில் ஒரு என்ன பண்ணுறோம், வீட்டுக்காரமாவை சேர்ந்து ஒரு தொடரை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த காட்சி சரியை இப்படி இருக்கிறதே, அந்த காட்சி என்ன பண்ணுறோம், பார்க்குறோம். அப்படியே அந்த காட்சி அழும் பொழுது நாமளும் என்ன செய்கிறோம், அலறோம். அது சிரித்த உடனே நாமளும் சிரிக்கிறோம். ஆட்டோ வேகமாக ஓட்டுன்னு அவங்களும் சொல்லும்பொழுது நமக்கு இங்கே ப்ரெஷர் ஏறுது. ஆட்டோ வேகமாக போக மாட்டேங்குதே அப்படின்னு என்ன ஆகுதுங்க, நமக்கும் இது என்ன ஆயிடுச்சு, மனசு போயிட்டு அதில் ஒன்றிடுச்சு. அந்த நிகழ்ச்சியோடு என்ன ஆயிடுச்சு, அந்த தொலைக்காட்சின்னு இல்லாமல் அது நேரில் நடப்பது போல் நாமும் அந்த நிகழ்ச்சி என்ன ஆகிட்டோம், ஒன்றி போயிட்டோம். இப்போ நம்ம வீட்டுக்கு போகிறோம், அந்த நிகழ்ச்சி நமக்கு பிடிக்காது. அப்போ என்ன பண்ணுறோம், என்ன வீட்டில் கத்திட்டு இருக்கிற, ஆட்டோ ஓட்ட நாடகத்தில் கேமராவில் அவங்க நடிச்சிட்டு இருக்கிறாங்க, நீ உட்காந்துக்கிட்டு ஓட்டுன்னுட்டு இருக்கிற, கேட்குறமா இல்லையா? வேகமாக போங்கிற, மெதுவாக போங்கிற, முன்னாடி ஆட்டோ வருதுன்னு இத்தனையும் நீ சொல்கிறிய. இதெல்லாம் கேமராவில் நடிக்கிறாங்க. நீ இதை போய் இதுக்காக உட்காந்து மெனக்கட்டி நீ கத்திக்கிட்டு இருக்கிறேன்னு நாம் அந்த அம்மாட்ட சொல்கிறோம். அதுபோல் இந்த காட்சி சரியில்லை, இப்படி இருக்காதே, நானும் என் அறிவும் படத்திற்கு வேறாக இருக்கின்றோம். இப்போ அந்த படத்துக்கு நாம் என்ன பண்ணுறோம், வேறாக இருக்கிறோம். அந்த தொலைக்காட்சி தொடரோட ஒன்றி இல்லாமல் நாம் என்னவா இருக்கிறோம், வேறாக இருக்கிறோம். இப்போ இதே நமக்கு சிவபுராணம் கேட்டோன்னே என்ன ஆகிடும், இது என்ன போய் நமச்சாய் வாழ்க நாதந்தாள் வாழ்கைங்குது, நீ அதே பொழுதுனிக்கு வீட்டில் கத்திட்டு இருக்கிறேன்னு அந்தம்மா சொல்லும். ஏன்னா அந்தம்மா அதோட ஒன்றலை, அதனால் அது அப்படி இருக்குது, அவங்களுக்கு அது பிடிக்கலை, அப்படி இருக்குது. அப்போ நானும் அறிவும் வேறாக நின்றதனால் காட்சி இன்பத்தை நான் முழுமையாக பெற முடியவில்லை. இப்போ சிவத்தை அனுபவிக்கணும், நமக்கு என்ன வேணும், அதில் முதல்ல அந்த இது வேணும், அந்த வேறுபாடு இல்லாமல் ஆழமான பற்று வேணும். மற்றவருக்கு படத்தை பற்றி ஆராய்ச்சி உணர்வு இல்லை. அவர் அரபி படத்துக்கு வெளியில் செல்லவில்லை. மகிழ்ச்சியினால் துள்ளுகின்றார், கை தட்டுகின்றார், ஆகா ஐயோ என்றெல்லாம் கத்துறாங்க. அந்த நிகழ்ச்சியில் அவங்க ஐயோன்னு கத்தனா இவங்களும் அச்சோ இடிச்சுட்டாங்களே இப்படிலாம் கத்துறாங்க. அவங்க ஆஹான்னு சிரிக்கும் பொழுது இவங்களும் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, வீட்டில் இருக்கிறவங்களும் சிரிக்கிறாங்க. அங்கே அழுத உடனே இவங்களும் அழறாங்க. இது எப்படி ஆயிடுச்சு, எல்லாம் அந்த இதோட ஒன்றி போயிடுச்சு. கண் பார்க்கும் முறையில் அறிவான், அறிவு, அறியப்படும் பொருள் என்ற 3ம் பகுத்து உணரும்படியாக வெவ்வேறாய் நிகழ்கிறது. அது ஞானத்திரிகை, ஞானம், ஞானேயம் என்ற வேறுபாடு தோன்றுதலால் திரிபுடி ஞானம் என்று சொல்லப்படும். திரிபுடி ஞானம் இருக்குமானால் இன்ப அனுபவம் முழுமையாக பெறவில்லை. முழுமை அந்த திரிபுடி ஞானம் இல்லைன்னா முழுமை பெறாது. எது, இன்ப ஞானம் முழுமை பெறாது அப்படின்னு சொல்லப்படுது. அவர் தம்மை மறந்து காணப்படுகின்ற காட்சி ஒன்றையே அறிந்து நிற்கின்றார். இவர் பக்கத்தில் திருடன் என்ன பண்ணார், சில செய்திகள்லாம் பார்க்குறமே, தொலைக்காட்சி பெட்டி தொடர் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதே திருடன் உள்ளே புகுந்து
இவ்வளோ நகை பணங்களை எடுத்து சென்று விட்டார். இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இங்கு திரிபுடி ஞானம் நீங்கிய நிலையை முழுமையான அனுபவ நிலை. திரிபுடி ஞானம் அப்படி மூன்றாய தன்மை தோன்றாத இன்பம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ உலகில் அனுபவத்தை வைத்து விளக்கினோம். முக்தி நிலையில் ஆன்மா எய்தும் சிவானுபவத்திற்கு இது பொருந்தும். இது முக்தி நிலையில் அப்படி தான் பொருந்துமா. எது? ஆன்மா நான் சிவத்தை அறிந்து அனுபவிக்கின்றேன் என்ற உணர்வினால் தான் தன் அறிவு அறியப்படும்படி ஆகிய முப்பொருளையும் முப்பொருளையும் அந்நிலையில் உணர்கிறது என்றாகும். இதற்கு திரிபுடி ஞானம் என்ற நிலை. இப்போ அங்கே எது திரிபுடி ஞானம்னு சொன்னோம்? தொலைக்காட்சி தொடரில் எப்படி ஒன்று நிற்கிறோமோ அதுபோல் சிவனிடத்தில் போயிட்டால் என்ன தெரியக்கூடாது? இந்த உலகம் நமக்கு தெரியக்கூடாது. அதற்கு என்ன தேவை? தன் அறிவு அறியப்படும் பதி. இது 3 இருக்கணும். இது இருந்தால் தான் இது திரிபுடி. ஆன்மா சிவம் ஒன்றை மட்டுமே அறிந்து அதில் அழுந்தும் போதே பேரின்ப விளையும். சிவத்தையே அன்றி பிற பொருளையும் அறியுமானால் ஆன்மாவிற்கு பேரின்பம் எப்படி உண்டாகும்னு கேட்டார். இப்போ அங்கே போயிட்டு இந்த தொலைக்காட்சி தொடர் பார்க்கலாம். அது நல்லா இதை நல்லா நினைவு வச்சுக்கிங்க. தொலைக்காட்சி தொடரை நினைவு வச்சுங்க. ஒன்றுதலுக்கு திரிபுடி ஞானம் என்ன? அறியும் பொருள், அறிவு, அறியப்படுவது. இது 3 இருக்கணும். அது மாதிரி இங்கே ஆன்மா ஒன்றை அறியும் காலத்தில் மற்றொன்றை அறிய மாட்டாது. இந்த உலகப்பற்றுதல யான் எனது இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன வராது? இறைவன் தெரிய மாட்டான். இறைவனிடத்தில் போயிட்டோம்னா என்ன தெரியாது? இந்த உலகம் தெரியாது. இன்னும் இதை எளிமையாக விளங்கி கொள்ளணும்னு பார்த்தோம்னா, ஆலயத்திற்கு போகிறோம். அபிஷேகம் செய்த உடனே என்ன பண்ணுறாங்க? திரைச்சீலை போட்டுறாங்க. திரைச்சீலை போட்ட பிறகு அங்கே யார் இருப்பாங்க? அந்த சிவாச்சாரியாரும் சிவம் மட்டும்தான் இருக்கும். வெளியில் உலக மக்கள் இருப்போம். அங்கே இருக்கிறவங்களுக்கு இங்கே யார் வந்திருக்கிறாங்கன்னு தெரியாது. இங்கே இருக்கிற அங்கே சிவாச்சாரியார் என்ன பண்ணுறாருன்னு நமக்கு தெரியாது. அதுபோலத்தான் இங்கே நடக்கும். ஆன்மா ஒன்றை அறியும் காலத்தில். அப்போ முக்தி நிலையில் தன்னையும் தனது அறிவையும் அறியுமானால் சிவத்தை அறியாது. இப்போ முக்தி நிலையில் என்னாச்சுங்க? தன்னையும் தன் அறிவையும் இந்த ஆன்மா அறியுமானால் அது என்ன பண்ணாதுங்க? சிவத்தை அறியாது. அப்போ சிவத்தை அறியணும்னா என்ன பண்ணும்? ஆன்மா தன்னையும் தனது அறிவையும் அறியாது சிவம் ஒன்றையே அறிந்து நிற்றல் வேண்டும். திரிபுடி ஞானம் நீங்கிய நிலையே, அதாவது ஆன்மா தன்னையும் தனது அறிவையும் அறிதலை விடுத்து சிவம் ஒன்றை மட்டுமே அறிந்து அதில் அழுந்தி விடுவதே பரசுகம் ஆகிய பேரின்ப நிலை என்று சித்தாந்த சைவம் கூறுகிறது. இதனையே 3ஆம் தன்மை தோன்றா இன்பம் என குறித்தார் ஆசிரியர். 3ஆம் தன்மை தோன்றா இன்பம் அப்படின்னு சொல்லிட்டார். சொல்லொன்னா இன்பம். ஆன்மா தன்னை மறந்து தனது ஞானத்தை மறந்து சிவம் ஒன்றையே அறிந்து அதில் அழுந்தி நிற்கும் நிலையை உடம்பு உள்ள காலத்தில் அடைவதே நிட்டை என்று சொல்லப்படுகிறது. உடம்பு இருக்கும் பொழுதே அனுபவிக்கிறது. அப்போ சிவ அனுபவ நிலையை குறித்து கூறும்போது சொல் அப்படிங்கிறது. சிவானுபவத்தை குறித்து சொல்லும் பொழுது அதுக்கு என்ன பேருங்க? சொல் என்று பெயர். அதற்கு வலிமை அதிகம். நாம் சொல்லுக்கும் பேச்சுக்கும் ஒன்றையே வச்சுக்கிறோம். சொல் என்பது வலிமை உடையது, மந்திரம். நம்ம பேசுகிற பேச்செல்லாம் வீண் பேச்சு. பேச்சற்று மோனமாக உள்ள அனுபூதி நிலை அது என்பதாகும். அப்போ சும்மா இரு சொல் அற, சும்மா இருப்பதுவே சுகம். அப்படின்னா எதுக்கு சும்மா வேலை செய்யாமல்? இப்போல்லாம் நம்ம அடியார்கள் அந்த அன்றைக்கி ஒன்று பார்த்தோம். வேலைக்கு எதுக்கு போகணும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இப்போ நம்ம நாயன்மார்களோ அருளாளர்களோ எங்கேயும் வேலைக்கு போகாமல் இருந்து சாப்பிடணும் அப்படின்னா இல்லை. நம் கடமைகளை செய்து கொண்டே இப்போ நாம் என்ன பண்ணணுங்க? குடும்பத்தில் இருக்கிறதுனால, இல்லறத்தில் இருக்கிறதுனால தாய் தந்தை இருப்பாங்க,
குழந்தைகள் இருக்கும். இதுக்கு செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை. ஆனால் அது மட்டுமே நமக்கு வாழ்க்கை இல்லை, அதையும் நாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ அதுபோல் நாம் இறைவனிடத்தில் பற்றுதல் இருக்க வேண்டும். அப்போ பரம சுகத்தை வாயினால் சொல்லப்பட இயலாது. அந்த பரம சுகத்தை என்ன பண்ண முடியாது, வாயினால் சொல்லிட முடியாது. அது 5 இந்திரியங்கள் அப்பாற்பட்ட இன்பம். இந்த 5 இந்திரியங்களுக்கு என்னப்பட்டதுங்க, அது அப்பாற்பட்ட இன்பம். ஒரு தாய் உலக வாழ்வில் தெரிந்து கொள்ள தன் மகளுக்கு அந்த சிற்றின்பமாகிய அனுபவத்தை எப்படி சொல்வாள்? இப்போ ஒரு தாய் திருமணம் பண்ணி வைக்கிறா பையனுக்கு, குழந்தைக்கு, அவளுடைய பெண் குழந்தைக்கு தான் பண்ணுறா. அவள் போய் தன்னுடைய சிற்றின்ப நுகர்ச்சியை அந்த குழந்தைக்கு சொல்லிட முடியுமா? அப்படின்னா சொல்ல முடியாது. அதுபோலத்தான் நமக்கும் அந்த இறை அனுபவத்தை என்ன பண்ண முடியாது, சொல்லிட முடியாது. சொல்லிட முடியாது. அந்த நுகர்வானது அனுபவத்திற்கு உரியது. நீங்கள் எப்படி சொன்னீங்கனாலும் விளக்க முடியாது அந்த நுகர்வு. அதுபோல சொல்வது அறியவே வாழிமுறையே அப்படின்பா. சொல்வது அறியேன் வாழிமுறையோ அப்படின்னு சொல்லுவார் மாணிக்கவாசகர். அதெல்லாம் சொல்லிட முடியாது. இறை அனுபவத்தை என்னங்க பண்ண முடியாது, சொல்லிட முடியாது. அப்போ 80வது பாடல் அன்பும் இன்பம். அன்பும் இன்பம் பாருங்கள், ஆ இ அவ்வளோதான், 2 எழுத்து தான். அன்பும் இன்பம். அன்பு இருந்தால் அங்கே என்ன இருக்கும், இன்பம் இருக்கும். இன்பம் இருக்குதுன்னா அங்கே என்ன அர்த்தம், அன்பு இருக்குதுன்னு அர்த்தம். அது இன்பில் இனிது என்றால் இன்று உண்டேன் இன்று உண்டாம் அன்பு நிலையே. அது இதில் அப்படியே கொண்டு கூட்டுதல் போட்டுங்க. அது அன்பு நிலையே, அது அன்பு நிலையே. இன்பில் இனிது என்றால் இன்று உண்டேன் இன்று உண்டாம். அது அப்படின்னா 3ஆம் தன்மை தோன்றா அப்பேரின்பம் அது என்பது. அன்பு நிலையே இறைவனிடத்தில் இடையறா அன்பு செய்து நிற்கும் நிலையில் உண்டாவது. அன்பு இடையறா அன்பு செய்து நிற்கும் நிலை உண்டாவதே அன்பு நிலை எனப்பட்டது. இன்பின் இனிது என்றார் இவ்வின்பம் இதுவரையில் நுகர்ந்து வந்த இன்பங்கள் மிக இனிதாய் உள்ளது என்று உணரும் அன்பு. இதுவரைக்கும் நாம் அனுபவத்திலேயே இந்த சிவ அனுபவம் போல நமக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடியது வேறு எதுவும் இல்லை அப்படின்னு. இன்று உண்டேல் ஆன்மாவுக்கு இப்பிறவில் உண்டாகுமாயின் இன்று உண்டாம் பேரின்பம் இப்பொழுதே உண்டாகும் அப்படின்ற. பேரின்பம் இப்பொழுதே உண்டாகும். இன்பம் உலகப் பொருள்களின் வரும் இன்பம் முடிவுடையதாய் வரையறைக்குட்பட்டதாய் இருக்கும். இப்போ நமக்கு என்ன ஆகுது, ஒரு முதல்ல சைக்கிள் வாங்குகிறோம், இன்பமாக தெரியுது. ஒரு வயசுக்கு மேலே போன உடனே ஒரு பைக்கு வாங்குகிறோம், அதில் கொஞ்சம் காலம் இன்பத்தை அனுபவிக்கிறோம். அப்புறம் அதை விட உயர்வான பைக்கு நல்ல விலையில் உயர்வான விலையில் வாங்கணும், புது மாடலாக இருக்கக்கூடிய பைக் வாங்கணும் எப்படின்னு சொல்லி அதையும் போயிட்ட பிறகு நல்ல கார், அதையும் போன பிறகு அந்த கார்லேயே எது ரொம்ப காஸ்ட்லியானது, இப்படி போய்கொண்டே இருக்கும், ஒன்றை விட்டு ஒன்றை அப்படியே போயிட்டே இருக்கும். இதுதான் அதால் ஒரு இன்பம். இப்போ ஒரு செல்ஃபோன் வாங்கிட்டால் நான் இன்பம் அடைஞ்சிடறேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இல்லையே, நம்மளதை விட அவங்க கேமரா நல்லா இருக்குது, நம்மளை விட அவங்களுக்கு எங்கே போனாலும் நல்லா டவர் எடுக்குது, நிறைய மெமரி வச்சுக்கிறாங்களே அந்த ஃபோனு, அதை வாங்கிட்ட பின்னாடி திருப்தி. ஐஃபோன் வாங்கினாவே நமக்கு திருப்தி ஏற்பட மாட்டேங்குது. அதை விட்டு வேறு ஏதாவது இன்னும் வேகமாக செயல்படுற மாதிரி ஏதாவது செல்ஃபோன் கண்டுபிடிக்க மாட்டாங்களா? அப்படி ஒன்று வந்துருச்சுன்னா சரி இதை தூக்கி செஞ்சுட்டு அதை வாங்கிடும். அப்போ இப்படித்தான் உலகப் பொருள் நிலையான இன்பத்தை கொடுப்பது இல்லை. இறைவனது தன்மையை உயிர்கள் உணர உணர இன்பம் புதிதாய் விளைந்து கொண்டே இருக்கிறது. ஆறா அமுது. இப்போ இறைவனை சுவைக்க அந்த என்ன பண்ணுதுங்க, அந்த இன்பம் புதுசாக நமக்கு கொடுக்குது. ஆன்மா எப்பொழுதுமே புதிதை விரும்பக்கூடியது. புதிதை என்ன எல்லாரும் சொல்லலாம், இல்லைங்க நாம் என்னென்னா நம்மகிட்ட பணம் இருக்காது, ஆனால் நாம் என்ன சொல்லுவோம், இல்லைங்க நான் 2 சட்டையை வச்சுக்குவேன் போதுங்க இந்த பைக்கே என் காலம், ஏன்னா அதுக்கு மேலே அவளால் அதை செய்ய இயலாது, அதனால் அவர் அப்படி சொல்லிகிட்டு இருக்கணும்.
ஆனால் பணம் காசு இருந்து அந்த நிலையை சொன்னாதான் அது உண்மை. ஆறா அமுதே அளவிலா பெருமானே, தீராத அந்த அமுதம் கொடுத்து கொண்டே புது புது நுகர்வுகளாக இறைவன் கொடுத்து அனுபவத்துக்கு அனுபவிக்க தெவிட்டாத இன்பமாய் இருக்கின்றான் என்பது தன்னை அடைந்தார்க்கு இடைமருதீசன் அந்த பதிகத்தில் வரும். இன்பத்தை தரக்கூடியவன். உலக இன்பம் இறை இன்பமும் உலக போகம் வரம்புடைய இன்பமே ஆக சிவபோகம் எல்லையற்றதாக இருக்கும். உலக இன்பம் ஒரு வரமுறைக்கு உட்பட்டது, அதுக்கு மேலே அதில் இன்பத்தை நுகர முடியாது. இறைவனுடைய இன்பம் எப்படிப்பட்டதுங்க? எவ்வளவு காலம் வேணாலும் நீங்கள் அனுபவித்து கொண்டே இருக்கலாம். நீங்கள் 7ஆம் நூற்றாண்டில் தோடுடைய செவியன் பாடணும், அப்பையும் இன்பமாக தான் இருந்தது. இன்றைக்கும் அதே தோடுடைய செவியனை அப்படியே கேட்டிங்கனாலும் இன்பமாக தான் இருக்கும். இன்னும் பல நூற்றாண்டுகள் கழித்து நீங்கள் தேவாரத்தையும் திருவாசகத்தையும் கேட்டாலும் இன்பம்தான் தரும். அப்போ அன்னைக்கு இன்பமாக கொடுத்து, இப்போ திரைப்பட பாடல் எடுத்துங்க, ஒரு காலத்தில் நாம் கேட்டோம், நல்லா இன்பமாக இருந்தது, இன்றைக்கி அது பிடிக்கலை. ஆனால் தேவாரம் அப்படி இல்லையே, அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் நாம் என்ன பண்ணுறோம்? கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறோம். நமக்கு என்ன ஆகலை? திகட்டவில்லை. அப்போ உலக இன்பம் சிவபோகம் இல்லை. கனியினும் கட்டுப்பட்ட கரும்பினும் பனிமலர் குழல் பாவை நல்லாலினும் தனிமுடி கவிழ்த்து ஆடும் அரசினும் இனியந்தன் அடைந்தார்க்கு இடைமருதனே. தன்னை அடைந்தார்க்கு இனியன் யாரு? இடைமருதில் இருக்கக்கூடிய பெருமான். உலக இன்ப கருவிகரணங்கள் வாயிலாக நுகரப்படுவது சிவானந்த கருவிகரணங்களில் நீங்கி நின்று அனுபவிப்பது. கருவிகரணங்கள் நீங்கி சிவானந்தத்தை அனுபவிக்கிறது. உலக இன்பம் இந்த கருவிகரணங்களால் ஏற்படக்கூடியது. உலக இன்பம் வெளியில் இருந்து கிடைப்பது. உலக இன்பம் எங்கேருந்து கிடைக்குதுங்க? வெளியிலிருந்து கிடைக்கிறது. சிவானந்தம் தன்னுள்ளே ஒளிவர நிறைந்த பொருள். ஒளிவர நிறைந்த யோகமே ஊற்றையேன் தனக்கு வம்பென படுத்தென் குளிமுடிதாண்ட வாழ்வர வாழ்வித்த மருந்தே. இயற்கை இன்பம், அது இயற்கையாகவே இருக்கக்கூடிய இன்பம். உலக இன்பம் சொல்ல முடியும், சிவ அனுபவத்தை சொல்ல முடியாது. உலக இன்பத்தை சொல்ல முடியும், சிவ அனுபவத்தை சொல்ல இயலாது. அப்போ அன்பு நிலையே இன்ப நிலையாக தரும். தாய் வயிற்றில் நான் உருத்தெரியா கருவாய் இருந்த காலத்தே உட்புகுந்து என்னை உணர்ந்தவன். இறைவன் எப்படிப்பட்டவன்? உருத்தெரியா காலத்தே உள்புகுந்து என் உள்ளம் மண்ணி கருத்திருத்தி ஊன்போக்கு கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானே. தித்திக்கும் சிவபதத்தை அருத்தினால் நாயடியன் அணிகொள் தில்லை கண்டேனே. இதுக்கு மறைமலையடிகள் விளக்கம் எழுதுகிறாங்க. உருத்தெரியா காலம் என்பது தாயோட கருப்பையில் ஆன்மா கேவலத்தில் இருந்துச்சு பற்றியா, அப்போ இருந்த நிலை தான் உருத்தெரியா காலம். அங்கேயும் இறைவன் என்னுடனாக இருந்தான் அப்படின்னு சொல்ற. அங்கேயும் இறைவன் என் உடனாக இருந்தான் அப்படின்னு சொல்லப்படுது. அதுதான் உருத்தெரியா காலம்னு அவர் சொல்கிறார். அப்போ பின் உடல் எடுத்த பிறகு உலகியல் உழன்ற காலத்தும் துணையாய் நின்று கருணையோடு என்னை வளர்த்தான். இப்போ இந்த இறைவன் என்ன பண்ணனா, இந்த போற்றி திருஅகவல் திருவாசகத்தில் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா அதில் சொல்வார், ஒருமதி தண்ணில் இருமையில் விளைந்தும் இருமதி தண்ணில் மும்மை, அந்த பேரிரு திங்களில் அப்படியே வரிசையாக சொல்லிட்டு வருவார். 10 மாதத்தில் எப்படி வளர்த்தாரு, அப்புறம் அதுக்கு பின்னாடி நம்ம தாயோட கருப்பையிலிருந்து வந்து என்னென்னலாம் செய்கிறோம், அந்த செல்வம் என்ன பண்ணும், கல்வி என்ன செய்யும், இதெல்லாம் கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் செல்வம் என்னும் பலதுறை பிழைத்தும் அப்படி வரிசையாக சொல்லிகிட்டே வருவார். தாயை பார்க்கிலும் மிகவும் பரிவு உடையவன். இப்போ சுவாமி இப்படி தாய் எப்படி தன்னுடைய வயிற்றில் இருக்கிற குழந்தையும் அவன் வெளிவந்த பிறகும், ஏன் அவன் வயதான காலத்தில் அவன் தாயை அடித்து கொண்டிருந்தால் கூட அந்த தாய்க்கு அந்த குழந்தை என்னவோ தெரியும், அவன் மீது அப்போ தான் அவன் அடிச்சிருப்பான். அந்த அம்மாவை அடிச்சுட்டு எங்கேயோ வெளியில் போகிறான், அவனுக்கு ஒரு அடிபட்டுருச்சு. அடுத்த கணம் அந்த அம்மா தான்கிட்ட வர ரத்தத்தை ஒரு பெரிதாக கருதாது என்ன பண்ணுவா, ஓடி போய் அந்த பையனை பார்ப்பான். என்னடா இப்படி பண்ணி தொலைச்சிட்டியே, நான் என்ன சொன்னாலும் இதுக்கு தான் நம்ம சொல்கிறது நீ கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி அந்த தாய் என்ன பண்ணுறா,
அந்த குழந்தை இடத்துல போய் பேசுகிறார். அவர் ஒரு 10 பேருக்கு மருத்துவம் பார்ப்பார். அவருக்கு ஒரு சின்ன காயம் ஏற்பட்டுச்சுன்னா இந்த அம்மாவால் தாங்கிக்க முடியாது, இந்த அம்மாவால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் எங்கள் சுவாமி எப்படின்னா இந்த அம்மாவோட ரொம்ப பரிவானது. ஆமாம், மாணிக்காசுவர் தாயினும் நல்ல தயாவான தத்துவனே. தாயை விட என் மேலே அன்பு அதிகமாக வச்சுக்கிறேன். ஏன்னா அவள் இந்த பிறவிக்கு மட்டும்தாங்க. பிறவிதோறும் இந்த உயிரை என்ன பண்ணுறார் இறைவன்? அப்படியே நம்மளால் என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அத்தனை தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். அவர் நம்மளை போடான்னு சலிப்பு ஏற்பட்டு என்னைக்காவது விட்டுட்டாரா என்ன? இல்லையா? நீ என்ன வேணாலும் தப்பு பண்ணிக்கோ, எப்படியோ நான் உன்னை விட போகிறதில்லை, உன்னை முக்தி அடையாமல் விட வைக்கிறதே இல்லை உன்னை அப்படின்னு ஒரு நிலையாக நம்ம வைத்துக்கொண்டு அழிவில்லா ஆனந்தமாகிய தேனை புரிந்தான். இவ்வாறு இறைவன் செய்யும் உதவியை மறவாது உணர்தல் அவனிடத்தே அன்பு மீதூரும். இந்த செயலாம் என்ன பண்ணும்? இந்த நிமிடம் வரைக்கும் இறைவன் என்னுடைய உடம்பையும் உயிரையும் எந்த துன்பப்படாமல் வைத்திருக்கிறானேன்னு நினைவு நம்மிடத்தில் இருந்து கொண்டே இருந்ததுன்னா என்னாகும்? இறைவன் மீது இருக்கக்கூடிய பற்று குறையாமல் இருக்கும். இறைவனிடத்தும் செய்யும் அன்பு அவனிடத்தே அழுந்தி இன்புறுத்தி இருக்கும் நிலையை தரும். இப்போ இறைவனிடத்தில் செய்யக்கூடிய அன்பு என்ன பண்ணும்? நமக்கு அவனிடத்தில் இன்பத்தை தரக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இதோட என்னாவதுங்க? 8வது அதிகரணம் நிறைவு பெறுது. அடுத்தது ஐந்தெழுத்தின் அருள்நிலை என்று சொல்லப்படுது. ஐந்தெழுத்தின் அருள்நிலை அப்படின்னு சொல்லப்படுது. அது மேலோட்டமாக சில கருத்துக்களை பார்த்து நேரடியாக சீக்கிரமாக நம்ம பொருளுக்கு போயிடலாம். ஐந்தெழுத்தருள்நிலை அப்படின்னு சொல்லுது. திரு ஐந்தெழுத்தினை குறித்து உபதேச முறையில் உணர்தற்குரியது. முதல் நூலாகிய சிவஞான போதத்தில் 9ஆம் நூற்பாவில் திரு ஐந்தெழுத்தை கணித்தல். அடுத்து நாம் சிந்திக்க போகிற நூல் எதுங்க? சிவஞான போதம். அதில் 9ஆம் நூற்பாவில் ஐந்தெழுத்து எப்படி சொல்லப்படணும், கணிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அதனை நினைத்தலே நாம் ஆசிரியர் உமாபதி சிவம் ஐந்தெழுத்தின் அருள்நிலை என்று இங்கே 9ஆம் அதிகாரத்தில் வச்சுட்டார். 9ஆம் அதிகாரத்தில் ஐந்தெழுத்தின் அப்போ அருள்நிலையாகிய உயிர் விளக்கத்தை அடைந்ததோர் அதன்பின் நிட்டை கூடலாகிய இன்புறு நிலையை எய்த மாட்டாத பொழுது அதனை எழுதுதற்கு துணையாயிருப்பது ஐந்தெழுத்து மந்திரமாகும். எது? அருள்நிலையில் உயிர் விளக்கத்தை அடைந்ததோர், உயிர் விளக்கத்தை அடைந்து அதன் பின் நெட்டை கூடுதலாகிய இன்புறு நிலை எய்த மாட்டாது, இன்ப நிலை எய்தாமல் இருக்கும். அதனை எய்துவதற்கு துணையாக இருப்பது எதுன்னு பார்த்தீங்களா? குருநாதரிடத்தில் உபதேசம் பெற்ற ஐந்தெழுத்து. ஐந்தெழுத்து அருளாவது திருவருளை பற்ற செய்து முக்தி வழி காட்டுதல். இது திருவருளை பற்ற செய்து முக்தி நிலையை நமக்கு காட்டுதல். ஐந்தெழுத்து என்பது கடலில் தத்தளிப்பவரை இக்கட்டான வேளையில் காப்பது போல, கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமசிவாயவே. நற்றவா உனை நான் மறைக்கினும் சொல்லுனா நமசிவாயவே. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறி விச்சையும், நமச்சிவாயவே நானவின் ஏற்றுமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. அப்படி சொன்ன. இப்போ எங்கிருந்து படகு வந்ததுன்னு தெரியாது, கடலில் தத்தளித்து கொண்டிருக்கிறோம், யாராவது காப்பாற்ற மாட்டாங்களான்னு நினைக்கிறோம். அந்த நேரத்தில் ஒரு படகு வந்தால் எப்படி இருக்கும்? அது எதிரி நாட்டு படகாக கூட இருக்கலாம். ஆனால் என்ன ஆயிடும்? அப்பா அப்படின்னு ஆயிடும். அப்போ அந்த பிறவி என்பது கடல், இந்த பிறவி என்பது கடல். அதில் மகளிர் மயக்கம் அப்படின்னா சுழன்று சூறாவளியை போல அது சுற்றி சுற்றி நம்மளே வரும். துன்பம் அலை, காமமே சுறாமி, காமமே சுறாமி. இப்போ கடலில் பாருங்கள், அந்த அலை சுழன்று சுழன்று அடிக்கக்கூடிய அலை மகளிர் மயக்கம் போலது. அலை துன்பம், அதனால் ஏற்படக்கூடியது துன்பம். அப்புறம் காமமே என்னதுங்க? சுறாமி. சிக்கனா அந்த சுறாமீன் என்ன பண்ணுறோம்? நம்மளை அப்படியே விழுங்கிடும். காமங்கிறதுல சிக்கனம்னா, காமம்னா நீங்கள் ஒன்று மட்டும் சிற்றின்ப நுகர்ச்சி மட்டும் இல்லைங்க,
ஆசை என்பதற்கு காமம் என்று ஒரு பொருள் உண்டு. காமம் என்ற பொருள் உண்டு. தேநீர் இடைவேளைக்கு பிறகு சிந்திக்கலாம். மணி